गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुम्। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। दोग्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां ददाना हस्तैनैकेन पद्मं जितं द्विजसुखं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुसङ्गस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु सर्वथा सुप्रसन्ना सर्वदा सुप्रसन्ना। नयन्ती संकोचं सरसिजरुचं दिक्परिसरे सृजन्ती रौहित्यं नखकिरणचन्द्रार्धगजिता कवीन्द्राणां हृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। पिपीलिकाग्रहजातं वाल्मीकिरिति विश्रुतं कविमुख्यं रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय आञ्जनेयमतिपाटलाडनं काञ्चनाब्धिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसिजाते दशरथात्मजे वेदः प्राजेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाजयति प्रभञ्जनकृते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। योऽन्तः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागं रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। மகேஷ் மாமா ஸ்பீக்கரை கொஞ்சம் மின்னுக்கு வச்சிருக்கோம். இல்லை இல்லை, அது அங்கே இருக்கட்டும். அது அந்த பாட்டிக்கும் ராதே ராதா மாமாக்கும், அது உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரை முன்னாடி இருக்கும். கேட்கறதா? நீ வேணும் இங்கே உட்காந்து. சரி, ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டம் எப்படி இருக்குன்னா பெரிய விஷயத்த சொல்றது, மகத்தான விஷயத்தான் சொல்றது. ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு பதம் கூட அல்ப விஷயத்த சொல்ற மாதிரி இல்லை. ஞானத்தையே சொல்றது, ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பதத்துக்கு பதம். அதனாலதான் ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் சொல்லிட்டு பாபம் போகிறது சொன்னா அது ஏதோ நம்மளுடைய கடன் அடைஞ்சு தீர்ற மாதிரி, எஃப்டியை எடுத்து கடன் அடைக்கிற மாதிரி, இல்லை கடனை வாங்கி எஃப்டி போடுற மாதிரி உள்ள விவகாரம் இல்லை. பாபம் போகிறதுங்கிறது, பாபம் போகணும்னா பாபத்தினுடைய வாசனை போகணும். பாபத்தினுடைய வாசனை எப்போ போகும்னா நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற அந்த எண்ணம் போகிறத பாபத்தினுடைய வாசனை போகும். பேசிக்கலா கர்ம வாசனை போகும். கேட்கறது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? அந்த கர்ம வாசனை போகிறது தான் பாபத்தை போகிறது, பாகம் போகிறது சொல்றான். ராமலட்சுமணால் பரத சத்ருக்னாளுக்கு விவாகம் ஆச்சு.
விவாகமானதுல நேற்றுக்கு பரசுராமனுடைய விஷயத்த வேகமா சொல்லிட்டேன். அதனாலேயே கொஞ்சம் பரசுராமரை பார்த்துட்டு பாலகாண்டத்துக்கு பூர்த்திக்கு போவோம். பரசுராமரை ராமரும் நவவது வரார்கள், கிளம்புறான், அயோத்தியாவுக்கு கிளம்புறான். அயோத்தியாவுக்கு கிளம்புறத ஆரம்பத்துல ஆகாசத்துல பட்சிகள் எல்லாம் அப்பிரதட்சணமா சுத்துறது, ஆனா கீழே மிருகங்கள் எல்லாம் பிரதட்சணமா சுத்துறது அப்படின்னு ரெண்டு சகுனங்களை பார்க்கறான். பட்சிகள் எல்லாம் அப்பிரதட்சணமா சுத்துறது, மிருகங்கள் எல்லாம் தனக்கு தன்னுடைய சமநிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரதட்சணமா சுத்துறதுங்கிறத அதற்கு அப்பிரதட்சணமா முதல்ல மேல இருக்கிறது ஏன்னு பார்க்க போனேன். ஏன்னா முதல்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் பறக்கிறத பார்க்கணும். அதானே நம்ம சொல்றத, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கப்படாதுன்னு சொல்லுவான். இருக்கிறத பார்க்கல, அதனாலேயே மேல பார்த்தது முதல்ல அபசகுனமா தெரியுது. இன்னொன்னு, சகுனமோ அபசகுனமோ எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, மனசுங்கிறது இருக்கிறது வரைக்கும் சகுன அபசகுனங்கள் இருக்கு. என்னைக்கு மனசுங்கிறது போயிடுத்தோ அதுக்கப்புறம் சகுனமோ அபசகுனமோ இல்லை. ஆனா மனசுதான் பெரிய பேரியரா இருக்கு எல்லாத்துக்குமே, இருக்க வைக்கிறதுக்கும் இல்லாம வைக்கிறதுக்கும். இன்னொன்னு, வேலை பண்றதுக்கும் வேலை பண்ணாம வைக்கிறதுக்கும் மனசுதான் காரணமா இருக்கு. ஒரு கதை சொல்லுவார் பரமஹம்சர். இது எப்படி இந்த மனசை இப்ப என்ன பண்ண முடியும், மனசை எப்பாவது உட்கார வைக்க முடியுமா தான் முதல்ல நம்ம உட்கார பழகணும். நம்ம ஒண்ணு சும்மா உட்கார பழகணும். நான் சும்மா உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் சும்மா போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி போ உட்காருவா. உடனே கையில போன் எடுத்துருவா. அது சும்மா உட்காடுறது இல்லை. சும்மா உட்காடுறதுன்னா வாஸ்தவத்துல சொம் அப்படிங்கிற பதமாக்கும் சும்மா அப்படின்னு தமிழ்ல வந்துடுத்து. சும்மா ஸ்வஸ்தமா இருக்கணும், அது மழுவி சும்மா இருக்கணும்னு. மனசை எப்ப சும்மா இருக்க வைக்க முடியும்? அதுக்கு பரமஹம்சர் சொல்றா, இருக்கிறதுல அதுதான் கஷ்டம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பண்ணி 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 அந்த கர்மத்தை பண்ணி 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 பண்ணியே வாசனை பண்றதுலயே தான் இருக்கு. கர்மத்திலேருந்து விட்டு இருக்கிறதுக்கு வாசனை வரமாட்டேங்கிறது. அப்போ ஒரு கோவில்ல ஒரு சன்னியாசி இருந்தாராம். அவர் டெய்லி அவருக்கு ஒரு உண்டை கட்டி சாப்பிடுறார். ஒரு உண்டை கட்டியே கொடுப்பார். புது தர்மகர்த்தா வந்தார், இல்ல புது மேனேஜர் வந்தார் வச்சுக்கோங்க. நல்ல வேலை ராமகிருஷ்ணன் இல்லை, புது மேனேஜர் வந்தார். ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தார். இது என்ன டெய்லி ஒரு உண்டை கட்டி சும்மா போறதே அப்படின்னு கேட்டார். சும்மா போறதேன்னா சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், அவருக்கு கொடுத்துட்டு இருக்குன்னா வெரி சும்மா இருக்கிறவர்கள் இங்க சாப்பாடு போடக்கூடாது. அவர் வெகுளி, அவருக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கார், தெரியல. அடுத்த நாள் சாப்பாடு கொடுக்கல. நாளைய எடுத்து 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு. மறந்து போயிட்டாலோ சொல்லிட்டு இவர் நிர்வாகத்தை அவள்கிட்ட வேலை பண்ண ஸ்டாஃப் இருக்காங்களே அவள்கிட்ட கேட்டார், நீங்க தள்ளி ஏன்னா இல்ல உங்களுக்கு தர்மகர்த்தா கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். இல்லை நீங்க சும்மா இருக்கலாம், அதனால சும்மா இருக்கிறவளுக்கெல்லாம் கொடுக்கப்படாது. இவர் யோசிச்சார், இவன் வேலையை வேலை 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 வேலைன்னு பண்ணிட்டே இருக்கான்னு இவன் ஓடிட்டே இருந்து என்னத்தை இல்லாம பண்ணிட்டே இருந்து இவன் என்ன அடைஞ்சான்? இந்த ஓடிண்டே இருந்து ராத்திரியில என்ன கிடைக்கும் மிச்சம்? என்ன கிடைக்கிறது? அது அந்த நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராயணம் அப்படின்னு சர்வத்துக்கும் அடைக்கலமாகவும் சர்வத்துக்கும் நிழல் கொடுக்கறதாகவும் இருக்கக்கூடிய சம்சார தாபத்துக்கு நிழல் கொடுக்கக்கூடிய பகவானுடைய மேல சாஞ்சு உட்காராம போனால் அந்த சாஞ்சு உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த உட்காரதனுடைய சுகம் தெரியும். அதை உட்கார்ந்து பார்க்கறதுலதான் இந்த உட்கார்றதனுடைய அருமை பெருமை தெரியும். இவர் பார்த்தார், இவன் ஓடிண்டே இருந்த என்னத்தை அடைஞ்சான். அவர்கிட்டே போனார், தர்மகர்த்தாட்டே போனார். இவருக்கு என்ன சன்னியாசி, இந்த கோவில் இல்லாட்டா அடுத்த கோவில். ஆனாலும் அந்த தர்மகர்த்தாவுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. தர்மகர்த்தாட்ட போனார், எனக்கு சாப்பாடு இல்லையே சொன்னேராமே. ஆமா, நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்க, சும்மா உட்கார்றவங்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது. சரி ஒத்துக்கிறேன்,
நாளையிலேருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை அப்படின்னு. என்ன நிபந்தனை? நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்லையா, என்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம், ஜாஸ்தி 1 மணி நேரம் எல்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நீ சும்மா உட்காந்து பாரு. எந்த கர்மமும் பண்ணாம சும்மா உட்காந்து பாரு. பெரிய கஷ்டமாக்கும். இந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை. அரே சண்டே வந்தா, ஹாலிடேஸ் வந்தா சும்மா உட்கார்றது இல்லையா? வேலைக்கு போயிட்டு இருக்கிறதையே ஹாலிடேஸ் வந்தா சும்மா உட்கார்றது தான் இருப்பான். அதை விட சோம்பேறியா இருப்பான். ரிட்டையர் ஆன அடுத்த நாளைக்கு வரவுடனே வாழ்க்கை எங்கேருந்து தான் வருது தெரியாது. இந்த ஸ்டூடியஸ்னஸ், இப்படி ஐயோ வேலை பண்ணாம என்னோ மாதிரி இருக்கே, வேலை பண்ணாம என்னோ மாதிரி இருக்கே, மனசாக்கம். நம்மட்டும் சொல்லி வைக்கிற நம்மட்டும் மனசாக்கம். மனசு சொல்லி டேய் நீ வேலை பண்ணண்டா, வேலை பண்ணண்டா, வேலை பண்ணண்டா அப்படின்னு மனசு வந்து இப்படியே சொல்லிட்டே இருக்கிறதா எனக்கு வேலைக்கு பண்றது போ. ரிட்டையர் உட்காந்து அப்போ இவன் சரி அதுக்கு என்ன 10 நிமிஷம் தானே, என்ன ஜுஜுபி அப்படின்னு வந்து நேரா உட்கார்ந்தார். இவர் உட்கார்ந்து இருக்கார், தர்மகர்த்தா உட்கார்ந்து இருக்கார், அவர் பக்கத்தில் இவர் உட்கார்றார். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அவர்கிட்ட கேட்டா 5 நிமிஷம் ஆயிடுது இல்லையோன்னா, எங்க ஆச்சு? 2 நிமிஷம் தான் ஆச்சு, பேசாம இருந்தான். 3 நிமிஷம் ஆச்சு. மணி என்னாச்சு? பத்தலா மணி என்னாச்சு? 6 நிமிஷம் ஆச்சு. இப்ப வந்தா பத்தலா. இதே மாதிரி யாரோ பெரிய டொனேஷன் கொடுக்குறவா மடத்துக்கு கோவிலுக்கு வந்துட்டா, நிர்வாகியில உட்கார்ந்து இருக்க முடியுமோ? தர்மகர்த்தாவால வாங்கோ 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 வாங்கோ, இங்கேருந்து ஏந்திருக்கிறத வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு ஓடினார். அங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்து இவருக்கு நாளையில இருந்து 2 உண்டை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. வாஸ்தவமா பரசுராமர் இந்த இருப்புக்கு வர, பரசுராமர் பகவான் தான், பரசுராமர் பகவான் தானே சொல்றோம். பரசுராமரும் ராமரும் சந்திச்சுட்டு சண்டை போடுற மாதிரி எல்லாம் வரதே, இது ஏன் இப்படி வருது? எல்லாரும் சொல்லு, நம்ம பாக்குறது என்னன்னா வேற வேறையா பாக்குறதுனால வரப்பட்ட தோஷம் தான். பரசுராமர் வாஸ்தவமா ஜீவாத்ம சுரூபமா இருக்கார். ராமன் பரமாத்மா. ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் பேதம் கிடையாது. ஆனா நடுவுல மாயை வேதம் இருக்கிறா போல காட்சி தர்றது. அந்த மாயைக்கு ராமாயணம் போட்ட பேரு தான் பரசு. மாயையில பாதிச்ச ராமன். ஐயோ, ஆழ்வார் பாசுரத்துல என்னமா இந்த விஷயத்தை விளக்குறாரு தெரியுமா? பரமாத்மாங்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஸ்வரூபம் தானே, அப்படித்தானே சொல்றது, தான் அப்படின்னு தானே பரமாத்மா சொல்லுவா. ஆழ்வார் பாசுரம் முன்னும் ஒரு ராமனாய், தானாய், பின்னும் ஒரு ராமனாய், தாமோதரனாய் அப்படின்னு சொல்லிட்டு போற. சோ முன்னும் ஒரு ராமன் அப்படிங்கிறத அங்கேயும் அந்த ராமன் பரமாத்மாவை ஒட்டின்னு இருக்கிற ஒரு ஜீவஸ்வரூபமா இருக்கார், ஒரு ஜீவாத்ம ஸ்வரூபத்தை இருக்கார். அதுக்கப்புறம் பின்னும் ஒரு ராமன் அப்படிங்கிறத அது கிருஷ்ணங்கிற பரமாத்மா, கிருஷ்ணனை பரமாத்மா தான் சொல்லுவா. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவா. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மான்னு தன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கார் பலராமர். இங்க பாகவதத்துல பாருங்க, எங்க கிருஷ்ணன் கூட இல்லாம பலராமர் இருக்காரோ சண்டை போடுவார். பாகவதத்துல பார்த்தா நல்லா தெரியும், கிருஷ்ணன் கூட இல்லாத சமயத்துல பலராமரை பார்த்தாலும் சண்டை போடுவார். இதுக்கு பிரமாணம் சொல்லட்டாமா? சும்மா சொல்லிட்டு போனா போருமா? ருக்மிணி கல்யாணத்துக்கு கிருஷ்ணன் கூட வல்லை, பின்னாடி வந்தார். கிருஷ்ணன் அவளை கூட்டிட்டு போயாச்சு, இவர் சண்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரைன்னு ரீதியில கிளம்புறார். பலராமர் தீர்த்த யாத்திரை ரொம்ப பிரசித்தம். தீர்த்த யாத்திரைக்கு இந்த கிளம்புறத பேசாம இருக்கவே மாட்டேங்கிறார். போற இடத்துல எல்லாம் ஒங்கு இழுத்துட்டு வர்றார்.
அங்க தைமிஷரணத்துக்கு போய் சூதரை போய் வெட்டுறார். அப்புறம் பிருந்தாவனத்துக்கு பொறுத்த அந்த பிருந்தாவனத்துல மைந்தன் அவனு கூட சண்டை போடுறார். இதெல்லாம் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கூட இல்லைங்கிறது அந்த ஒரு எண்ணத்தால் வரப்பட்ட கோபம். அப்போ ஜீவன் 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 தனியா இருந்தா அந்த ஜீவனுக்கு காமமோ கோபமோ ஏதாவது இருக்கும். அது நான் ஜீவன் இது தப்பான எண்ணம் மட்டும்தான். நான் ஜீவன முதல்ல நான் சரீரமா இருக்கேன், நான் சரீரமா இருக்கேன், நான் சரீரமா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு தப்பான எண்ணம். அதுக்கப்புறம் அடுத்த தப்பான எண்ணம், அடுத்த தப்பான எண்ணம்னா நான் ஜீவனா இருக்கேன், நான் ஜீவனா இருக்கேன், நான் ஜீவனா இருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு தப்பான எண்ணம். அந்த நான் ஜீவனா இருக்கேன் ஜீவனா இருக்கேன் ஜீவனா இருக்கேங்கிற அந்த எண்ணத்தையும் தாண்டி மேல் நிலையில் இருக்கக்கூடியதுதான் நான் வேற பகவான் வேற இல்லைங்கிற அந்த ஏகாத்மத்துவம். அந்த ஏகாத்மத்துவம் வருது வரைக்கும் சண்டை போட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ பரசுராமர் அங்கேருந்து நடந்து வராடு சொல்றத கையில வில்ல வச்சுட்டு வரார். வில்லுங்கிறது அவர் பண்ணின இத்தனையும் நாள் பண்ணின அவருடைய சாதனையினுடைய பலமா கிடைச்சது அவருடைய வில்லு, விஷ்ணு தனுஷ். ராமர் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சாதனா ரூபத்தில் இருக்கப்பட்ட வில்லத்தான் ஒடிச்சு வச்சிருக்கார். அவர் ஆக்சுவலா இங்க சரணாகதியா அவர் கொண்டு வரார். அப்படி எடுத்து பாருங்களேன். பரசுராமர் ராமன் கிட்ட சரணாகதி பண்ணவர். என்ன இது நான் இட்டுக்கட்டலை, வால்மீகி பகவானுடைய ஸ்லோகமே இருக்கு. இதே இங்கேயே இருக்கு, ராமாயணத்துக்குள்ளேயே இந்த ஸ்லோகம் இருக்கு வருது. அதாவது மிதிலா நகரத்துல ராமர் உடைச்ச வில்லு அப்படிங்கிறது அங்க இருந்தவருடைய சாதனைகளையும் பாபத்தையும் புண்ணியத்தையும் இல்லாம பண்ணது. ஏன்னா பாபமும் புண்ணியமும் பகவானை அடைய வைக்கிறதுக்கு தடை. பாபம் ஓரளவுக்கு தடைன்னா புண்ணியம் ரொம்ப பெரிய தடை. புண்ணியம் ரொம்ப சம்பாதிச்சுட்டோம், ஏன்னா எனக்கு புண்ணியம் எனக்கு புண்ணியம் எனக்கு புண்ணியம் தான் பகவான் சொல்ல, நீ பூரா அனுபவிச்சுட்டு வாம்ப. ஆனா நாம இதெல்லாம் உனக்கு 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 நான் சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் ஆயிடுச்சுன்றோம். சோ விஸ்வாமித்திரர் ஓடி வரத ஆறு அந்த ராமன் கோரஸ்து பக்ஷிணோ ததர்ஷ பீம சங்காசம் ஜடாமண்டலதாரிணம் பார்கவம் சொன்ன உடனேயே தலையை சொல்றவர். சொன்ன பார்கவர் வரார்னு பரசுராமர் வரார்னு சொல்ல தொடங்கறதையே சிரச சொல்றார். ஏன் சிரச சொல்றாருன்னா ஈகோ, அகங்காரம். அகங்காரம்னா கர்வங்கிற அர்த்தத்துல சொல்லலை நான். இந்த அகங்காரங்கிறது ஒரு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறதா? தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிற ஒரு தப்பான எண்ணம். அதுக்குதான் ஜடா மண்டல தாரணம்னு ஈகோவை தலையில வச்சுட்டு வராருன்னு சொல்றான். அதாவது தலையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு இதிகாச புராணம் சொல்றதோ அது எல்லாத்தையும் அகங்காரம்னு வச்சுருக்கும். அப்படி பார்த்தேன்னா அஸ்வத்தாமனுடைய தலையில இருந்து எதோ எடுத்தாளே, மணி எடுத்தாளே, அது என்னது? ஈகோங்கிறத எடுத்தான். அவனுடைய அஜானத்தை எடுத்தான், அவனுடைய அகங்காரத்தை எடுத்தான். அவனுடைய அகங்காரம் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆயிட்டான்? அதுக்கப்புறம் தான் சிரஞ்சீவியான. அப்போ ஜலாமண்டலதாரிணம் பார்கவம் ஜாமதஜ்ஞேயம் ராஜா இவ எல்லாரும் பாக்குறா. தம் திருஷ்டுவா பீம சங்காசம் ஜுவலந்தம் இவ பாவகம். நல்ல தபஸ் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது தெரியுது. இன்னும் இது பண்ணின தபசுடைய பலன் எல்லாம் என்னன்னா ராமனை அடையறதுக்கு தானே. ராமா ஒன்னு அடையணும்னு ஆசைப்பட்டு. இன்னொன்னு, இப்போ நான் பரசுராமரை ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கேன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பரமாத்மான்னு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய கற்பனையோ என்னுடைய பாவனையோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. அவதாரங்களை சொல்றத ராம அவதாரத்தை பரிபூர்ண அவதாரம்னு சொல்றது, பரசுராமாதி அவதாரங்களை அம்ச அவதாரம் கலா அவதாரம் இப்படி எல்லாம் தான் சொல்றது. அப்போ அம்சம் அப்படின்னு தான் ஜீவன் அர்த்தம். அம்சம் அப்படிங்கிற பதம் வந்தாலேயே ஜீவன் அர்த்தம். பூர்ணம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மம்னு அர்த்தம். ஆனா ஜீவன் அதுக்காக பூர்ணம் அல்லான்னு சொல்ல முடியாது. தான் பூர்ணம் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது பகவத்கீதையில பகவான் சொல்றார், மமைவ அம்சோ ஜீவபூதே ஜீவலோக சனாதனா. எல்லாமே என்னுடைய அம்சம் தாங்கிறத, எல்லாமே ஒரு ஈஸ்வரன் தான். இதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கதை சொல்றவ மாத்திரம் பகவான் இல்லை, கதை கேட்கிறவாளும் பகவான், கதை கேட்கிற காதும் பகவான் தான். அப்போ அந்த எப்படி வராருன்னா ஜுவலந்தம் இவ பாவகம், தபஸ் பண்ணல, அந்த தபஸ்ல தவிச்சுண்டு நல்ல ஜொலிச்சுண்டு வரார், ஜொலிச்சுக்கிண்டு வரார். ராமம் தாசரதிம் ராமோ
ஜாமதக்னியோ அபியபாஷத. ஜாமதக்னி ராமன் தசரத ராமன் கிட்ட பேசுறார். என்ன பேசுறார்? ராம ராம தாசரதே வீரா வீரியம் தே ஸ்ரூயத்தே அத்புதம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரார் பரசுராமர். ராமனை ராம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வரார். ராமா தாசரதே வீர வீரியம் தே ஸ்ரூயத்தே அத்புதம். உன்னுடைய அத்புதமான வீரியத்தை நான் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் பாருங்க. உன்னுடைய அத்புதமான வீரியத்தை கேட்டிருக்கேன். உன்னுடைய வீரியத்தை கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன். என்னன்னா சிரவணம் சிரவணம் பண்ணிருக்கேன். நான் சாட்சா்காரத்துக்கு அதிகாரி ஆயிட்டேன். என்ன இப்ப சிரவணம் பண்ணிட்டேன்னா அடுத்தது அதனால என்னன்னா தத்பூதம் அசிந்தியம் ச வேதனம் தனுஷஸ்ததா தத்ஸ்ருத்வாஹமனுமாப்தோ தனுர்கிருஹ்ய பரம் சுபம் ததிதம் கோரசங்காசம் ஜாமதக்ஞம் மத்தனுः ததஹம் தே பலம் திருஷ்ட்வா தனுஷோப்யபூரணே த்வந்த்வயுத்தம் பிரதாஸ்யாமி வீர்ய ஸ்லாக்யமகம் தவ. சொல்ற உன்னுடைய நீ தனுஷ பங்கம் பண்ணேங்கிற அந்த வீரியத்தை நான் அந்த அந்த செயலை நான் கேட்டேன். அப்ப என்ன சொன்னான்? உன்னை பத்தி கேட்டிருக்கேன்னு சொல்றது சிரவணம் ஆயிடுத்தோம். தனுர்பங்கம்ங்கிறது மனனம் ஆயிடுத்தோம். அடுத்தது சொல்றா ததகம் தே பலம் திருஷ்டுவா. உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். திருஷ்டுவா உன்னை பார்க்கணும். அப்புறம் பூரணே தனுஷ பூரணம் பண்றது பார்க்கணும் இல்லை, பூர்ணம் பண்றது பார்க்கணும் சொல்றார். அப்ப என்னது பூர்ணம் பண்றதுன்னா நீ என்ன பூர்ணமாக்குறது நான் பார்க்கணும்னு வந்திருக்கேன். உன்னை பார்த்து நான் பூர்ணமாகணும்னு வந்திருக்கேன். நான் ஒழிஞ்சு நீ ஆக வேண்டும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு பரசுராமர் வந்து நிக்கிறத சொல்றார். தொந்த யுத்தம் பிரதாஸ்யாமி. வா குத்து சண்டை போடலாம் அப்படித்தானே அர்த்தம் வரணும். வால்மீகி எழுதியிருக்கார். பரசுராமர் சொல்றார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சொல்றார். அப்போ குத்துச்சண்டைக்கு கூப்பிடுவாரா? துவந்த யுத்தம் பிரதாஸ்யாமி. துவந்தம் இருக்கா? துவந்தம் துவந்தம்னா என்ன? லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், மானம் அவமானம், ஜெயம் அபஜயம், கீர்த்தி அபகீர்த்தி, என்னெல்லாம் ஜனனம் மரணம், ஜனனம் மரணம் உள்பட துவந்தம். அப்போ உனக்கு நான் தரேன். என்ன தரேன்? என்னுடைய லாபம் நஷ்டம், மானம் அபமானம், சுகம் துக்கம், ஜெயம் அபஜயம், கீர்த்தி அபகீர்த்தி, ஜனன மரணத்தை உள்பட ராமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வந்திருக்கேன். வருங்க எப்படி போறது? வருங்க ராமாயணம் எப்படி போறது? நொந்த யுத்தம் பிரதாசாமி தான். பரசுராமர் அவரு என்ன குத்து சண்டை போட்டுக்கிறதுக்காக அவரா? அவரோ ரிஷியனுடைய புத்திரன். அவரும் பகவானுடைய அவதாரம், இவரும் பகவானுடைய அவதாரங்கிறத இங்க குத்து சண்டை ஒன்றும் இல்லை. காளிதாசனுக்கு என்ன ஆச்சு தெரியாது. ஒரு ரசகரமா ஒரு ஸ்லோகத்தை எழுதி வச்சுட்டார் அந்த இடத்துல. ஸ்லோகம் ஹாஸ்யமா தான் இருக்கு. ஸ்லோகம் ஹாஸ்யமா தான் இருக்கு. நீங்களும் நிறைய கேட்டிருப்பாள். பிரவச்சனம் கேட்கறவாள் நிறைய இந்த ஸ்லோகத்தை கேட்டிருப்பாள். ரே ரே ராமா அப்படின்னு ராமரை கூப்பிடு. ரே ராமா நீ ஆடா ராமன், உன்னுடைய வீரியத்தை தான் சுட்டு புட்டு வெளில வந்துடுத்தே. எப்ப வந்ததுன்னா ஸ்திரீகள் கூட யுத்தம் பண்ணினியே. என்ன சொல்ற நீ? நீ தாடகா கூட யுத்தம் பண்ணியே அப்படின்னு போய் ஒரு பொம்மநாட்டி கூட யுத்தம் பண்ணி உன்னுடைய வீரியத்தை காட்டினவன் ஆயிட்டே அப்படின்னு ஜமதக்கினி பரசுராமர் சொல்றத ராமர் மாதானமே தாடகா அப்படின்னாரா. தாடகா எங்க அம்மா கிடையாதுன்னாரா. இது ரசகரமான கான்வர்சேஷன். இட்ஸ் ஓகே. ஆனா உள்ள விஷயம் எடுத்துக்கிறத துவந்த யுத்தம் பிரதாஸ்யாமி அப்படிங்கிறத பரசுராமர் வந்து ராமர்கிட்ட என்கிட்ட சண்டைக்கு வாங்க கூப்பிடுற மாதிரி எடுத்துக்கப்படாது. ராமாயணம்னு சொன்னா அதுல சண்டையே கிடையாது. அப்ப யுத்த காண்டம்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னா யுத்த காண்டத்துல ஆரம்பமே என்னன்னா சரணாகதின்னு அர்த்தம். அப்ப யுத்த காண்டம் அப்படிங்கிறதுக்கு சண்டை போடுற காண்டம்ங்கிற அர்த்தம் இல்லை. இந்த லௌகிகத்தை எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு ராமன் கிட்ட வந்து சேர்றது, லௌகிக விஷயத்துல யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ராமன் கிட்ட வந்து சேர்றது தான் யுத்த காண்டம்.
அப்போ இங்க வந்து பரசுராமர் சொல்றது துவந்த யுத்தம் தரேன்னா அர்த்தம் என்னன்னா இந்த துவந்தமா ரெண்டா இருக்கப்பட்டதும் அப்புறம் யுத்தம் அப்படிங்கிறத கன்ஃபியூஷன்ஸும் சம்சயங்களும் ஒன்றும் இல்லாம நான் என்ன உனக்கு அப்படியே ஒப்படைச்சுடுறேன் அப்படின்னு அந்த தனுஷனுடைய கதையை சொல்ல தொடங்குறார். இது வந்து சிவனுடைய தனுசு, இது வந்து விஷ்ணுனுடைய தனுசு. விஷ்ணு ஹூங்காரம் பண்ணோடனே இந்த சிவனுடைய தனுசு உடஞ்சு போயிடுத்து. அவ ரெண்டு பேரும் வீரியத்தை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி புறப்பட்டா. இது மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய உண்டு. நம்ம தேவதா கணங்கள் எல்லாம் காம்படிஷன் வச்சுக்கிறது கதைகள் உண்டு. நல்ல ரசமா தான் இருக்கும். அதுல ஒரு பிரசித்தமான ஒரு கதை உண்டு, தெரியுமோ? திருவண்ணாமலையை பத்தி. திருவண்ணாமலையில அதாவது பகவான் மகாவிஷ்ணுவுக்கும் ஸ்ரீயப்பதிக்கும் வாக்பதிக்கும் சண்டை. நாராயணனுக்கும் பிரம்மாவுக்கும் ஆறு பெருசுன்னு பார்க்கணும். அப்போ பரமேஸ்வரன் வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்குமா அக்னி குழம்பா முன்னார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். பிரம்மா வந்து ஹம்ச வாகனத்துல மேல 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 போயிட்டு இருந்தார். விஷ்ணு கீழே கீழே தோண்ட பகவானே தரிசனம் கொடுத்தார். அப்படி இதெல்லாம் சொல்லு உபனிஷத்தியாக இங்க சொல்றது. பகவான் மகாவிஷ்ணுக்கு இங்க பரமேஸ்வரனுடைய சாட்சாத்காரம் கிடைச்சதுங்கிறது எதுனால அப்படின்னா, யமைவேஷவனுதே தேன லப்தா, அவன் நினைச்சான் இவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு, அதனால கிடைச்சது. இன்னும் என்னன்னா, அறிவா வித்யாலேயோ செல்வத்தாலேயோ அறிஞ்சு கொள்ள முடியாத பொருள் அப்படின்னு அர்த்தம். செல்வம் அப்படிங்கிறது பகவான் நாராயணன். வித்தியன்னா இந்த இடத்துல அக்ஷர ஞானத்தை தான் சொல்றேன், அனுபவ ஞானத்தை சொல்லலை. சாதாரண தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி ஒரு வாட்டி காலில் கேட்டா மாத்திரம் ஆயிடுறது இல்லையே. ஏன்னா உபனிஷத்துல மது வித்தியில ஸ்வேதகேதுங்கிற அந்த பையனுக்கு 9 வாட்டி தத்துவமசி சொன்னதுக்கு அப்புறம் தான் உரைச்சது. அவனுடைய வாசனை 9 வாட்டிக்கு தான் இருந்திருக்கு ஸ்வேதகேதுக்கு. அதனால அறிவாலேயோ செல்வத்தாலேயோ அறிய முடியாத பொருள் அப்படிங்கிறதுனாலேயாக்கும் பகவான் பிரம்மாவை வச்சுண்டு விஷ்ணுவை வச்சுண்டு இப்படி ஒரு லீலை. இப்ப இங்க சிவதனுஷ் விஷ்ணு தனுஷ் அப்படின்னு சொல்றத இங்க விஷயம் வேற. இந்த தனுஷ் யாரால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா நிர்மிதம் விஸ்வகர்மனா, விஸ்வகர்மாவால உண்டாக்கப்பட்ட தனுசு அப்படின்னா. நம்ம விஸ்வகர்மான்னு இப்ப சொன்ன உடனே நீங்க வந்து ஒரு தாத்தா தாடியெல்லாம் வச்சுட்டு கையில ஒரு உளி தானே சொல்லுவாள், உளி தானே, உளி அளவுகோல் எல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்ட தாத்தா நினைச்சுக்காதீங்க. இந்த இடத்துல விஸ்வகர்மா, இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அதாவது பரசுராமர் என்னத்தை கொண்டு வந்திருக்கார்? நிறைய கர்மாவை பண்ணிட்டு வந்திருக்கார். கர்மா விஸ்வகர்மாங்கிறத பரசுராமருடைய கர்ம வாசனைன்னு அர்த்தம். அந்த கர்ம வாசனையால பண்ணப்பட்ட ஒரு தனுஷை கொண்டு வந்திருக்கார் ராமன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. இப்படி பார்க்கலாம், அப்படியும் அழகுதான். அதுவும் சொல்றேன், பரசுராமர் வீசிய முறுக்கிண்டு ஜடாயை வச்சுண்டு தனுசை கொண்டு ஆளுடா ராமன் ஆளுடா ராமன், அது அழகாதான் இருக்கு, நல்லா இருக்கு. பட் இப்படியும் இருக்கு. வந்தா உடனே ராமனை பார்த்தா, நீ தனு தனு ருத்ரஸ்து சங்குருத்தோ விதேகேஷு மகாயசாக, ருத்ரன் தன்னுடைய தனுஷ விதேகாலுக்கு கொடுத்தான். ருத்ரன் தன்னுடைய தனுஷ விதேகாலுக்கு கொடுத்தான்னா, தனுசுங்கிறது இந்த இடத்துல உபனிஷத்மயமான ஞானம். அந்த உபனிஷத்மயமான அந்த ஞானத்தை விதேகாலுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரன் அப்படின்னு அந்த அந்த வில்லினுடைய சக்தியில தான் ராமா ஒன்ன சீதைக்கு கிடைச்சிருக்கு. விதேகாலுக்கு ஒன்னு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த தனு ரூபமா இருக்கப்பட்ட உபனிஷத் ஞானத்தால ராமன்கிற அந்த பரபிரம்ம வஸ்து, சித் வஸ்து, கன வஸ்து, ஆனந்த வஸ்து, பிரம்ம வஸ்து இவாளை தேடி வந்திருக்கு. இது உடைக்கிறதுக்குன்னு வந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே நான் சொல்றதுதான், உபனிஷத் ஞானம் மாத்திரம் வச்சுட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. அது ஏற்று சுரக்காவா இருக்கும், அது கூட்டுக்கு உதவாது. எப்போ அது அனுபவத்துக்கு வந்துருத்தோ அதுக்கப்புறம் அந்த அறிவினுடைய தேவையில்லை, உடைச்சு போட்டுடலாம். அதுதான் ராமர் உடைச்சு போட்டுட்டார். அது நம்மளால உடைச்சு போட முடியாது, பகவான் தான் அதுவும் உடைச்சு போடணும். ஏன்னா நமக்கு அதுலயே அப்போ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுலயும் வாடகை வீட்டுல 25 வருஷம் இருந்து வாடகை வீட்டுல அங்க இருந்து சொந்த வீடு வாங்கியாச்சு. ஒரு ஃப்ளோர் வீட்டுல இருந்திருக்காங்க. ஒரு ஃப்ளோர் வீட்டுல 25 வருஷமா வாடகைக்கு இருந்திருக்காங்க. சொந்த வீடு 4 கிட்டு மாடிகை வாங்கியாச்சு. இருந்தாலும் இந்த வீட்டை ஒழிச்சுட்டு போகிறத, ஐயோ இவ்வளவு நாளைக்கு இருந்த ஆமாச்சு ஒழிச்சுட்டு போறோமே இருக்கும் இருக்கும். இது மாதிரி தான் வாசனை எல்லாம். முக்தியே கிடைச்சாலும்
எதெல்லாம் தடை போடுறதோ அதை பிடிச்சுப்போம். பகவான் தான் வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு குழந்தைகள் கடைக்கு கடத்தெருவுக்கு சாமான் வாங்க போறத அம்மா ஏதாவது சாமான் வாங்கிருப்பாள். இந்த குழந்தை ஒரு கையில அம்மா பிடிச்சுட்டு இருப்பாள், ஒரு கையால வேற ஏதாவது பொருளை இழுத்துட்டு இருக்கும். அம்மாவே பார்த்து இந்த பொருளை நீக்கிட்டு குழந்தைய தூக்கி எடுத்துட்டு போற மாதிரி பகவானே வந்து எதுலெல்லாம் நமக்குடைய மனசு கட்டுப்பட்டு வாசனாமயமா இருக்குமோ அது எல்லாத்தையும் நீக்கி விட்டு பகவானே கூப்பிட்டு போன வழியே போகாது. அதனால என்னுடைய இந்த வில்ல உன்னால வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்க சமர்ப்பணம் பண்றார். உடனே இத்தியுக்தா ராகவஹா ராமர் இந்த இடத்துல அதை வாங்கிட்டாராம். எப்படி வாங்கினார்னா ஹஸ்தாது, ராமன் கை நீட்டி வாங்கினாராம். ராமன் எல்லாம் நிராகாரம் எல்லாம் சொல்லாதீங்கோ, நானே சொல்றேனே அப்படின்னா. நான் நிராகாரம் சொன்னாலே எனக்கு சாகார திருஷ்டியில தான் எனக்கு ஸ்திதி இருக்கு. எனக்கு நிராகாரம் மாத்திரமா இல்லை, சாகாரமா தான் இருக்கா. ஏன்னா ராமனுக்கு கை இருக்கு இல்லையா, நீண்டமான கை இல்லையா. இந்த நீளமான கை எதுக்கு தெரியுமா? பகவானுக்கு கொடுத்து வச்சிருக்கு இல்ல, பகவான் வச்சுட்டு இருக்கார். நம்மள மாதிரி சம்சாரத்துல தவிக்கக்கூடிய ஜனங்களை தூக்கி விடுறதுக்கு, இப்படி கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு. ஆமா, அதனால அந்த வில்ல ஹஸ்தாது வாங்கிண்டு எப்படி வாங்கினாராம்னா லகு பராக்கிரமஹா, ஈஸியா அசால்ட்டா வாங்கிட்டார். வாங்கி சொல்றார், இது கட்டிட்டார், பூர்ணம் பண்ணிட்டார், உங்க மேல விட மாட்டேன்னு. திருப்பி உங்க மேலே விடுறதுக்கா? புரியுறதா? திருப்பி உங்க மேலே விடுறதுக்கா? காரணம் சொல்றார், பிராமணோசி, நீங்க தான் உங்க வில்ல என்கிட்ட கொடுத்தாச்சே, இனிமே உங்க கூட வில்லு விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. நீங்க பிராமணன், விசேஷதா பூஜ்யோமே, நீங்க எனக்கு பூஜ்யன். எல்லாத்துக்கும் மேல விஸ்வாமித்ர கிருத்தேனச்ச, விஸ்வாமித்திரருக்கு உறவு. நீங்க விஸ்வாமித்திரருக்கு உறவு. அது ஒரு கதை சொல்லுவா, இந்த இவ எப்படி பிறந்தா. ஆக்சுவலா அது எல்லாமே, அந்த கதை எல்லாமே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இல்லை அந்த கதையில எப்படி நடந்திருக்குன்னா தத்துவமயமா நடந்திருக்கு. அதாவது ரிச்சிகன் வந்து காதி கிட்ட வர்றார். காதி ராஜா இப்போ ராஜசீகம், ரிச்சிகன் ரிஷி சாத்விகம். இந்த ராஜசீகன் கிட்ட ஒரு சாத்விகன் வந்து அவனுடைய பெண் சத்தியவதிங்கிற பெண், அவள் சத்தியவதினா சத்து ஸ்வரூபம், அவளை நீங்க கொடுங்கிறான். ராஜா சொல்றான் 500 5000 குதிரைகளை கொண்டு வரணும். அதுவும் வெள்ளை குதிரையா இருக்கணும். ஆனா வலது காது மாத்திரம் கருப்பா இருக்கணும். வலது காது கருப்பா இருக்கணும், உடம்பு பூரா வெள்ளையா இருக்கணும். வலது காது என்ன கேக்குறா, நீ ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு இருந்திருக்கணும். இந்த சத்தியவதிங்கிறத இடத்துல சத்து வஸ்துவை கொடுக்கறதுன்னு வச்சு பாருங்க, சத்து வஸ்துவை கொடுக்கறதுன்னு வச்சு பாருங்க. இப்போ நீ ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த உபதேசம் வாங்கிக்கிறத எப்படி வாங்கிப்பா? மந்திரத்தை வலது காது வழியாத்தானே வாங்கிப்பா. அதுதான் வலது காது மாத்திரம் கருப்பா இருக்கணும்னு சொன்னதுக்கு உண்டான தாற்பயம். இந்த வலது காது கருப்பா இருக்கணுங்கிறத வலது காது வழியா மந்திரம் உள்ள ஏறி இருக்கணும். அது ஒரு வாட்டி ஏறுனா மாத்திரம் போராது, 500 5000 5 லட்சமோ என்ன வேணா சங்கிய வச்சுங்கோ, அவ்வளவு அது உரு போட்டிருக்கணும். அப்படி இருந்தா உனக்கு சத்தியத்தை தரேன் அப்படின்னு காது. எப்படி இருக்கு? என்ன உடனே வருணன் கிட்ட வரார். வருணன் யாருன்னா அவர் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல ஒரு குரு. நெட்டிக்க அதை சொல்லிட்டேன். குருவை வாருணிகின்னு வருணன் வந்து பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குரு. அந்த குரு கிட்ட வர்றார். குரு கிட்ட வந்து உபதேசம் கேட்கிறார். குரு கிட்ட வந்து உபதேசம் கேட்டு அவர் வரது காதுல மந்திர குதிரையெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த பொலிவு, இந்த ஒரு கற்பனைன்னு சொல்றதை விட அதை கொஞ்சம் இன்னும் கலர் ஆட் பண்றது. ஐயோ சிம்மம் வருதுடா இப்படி சொன்னா பயப்படணும் மாட்டான்னு தெரியாது. மேபி சிம்மங்கிறதால வேணா பயப்படலாம். அதுவே ஒரு சிம்மம் வருடா, ஒரு பெரிய சுடர் செடி பிடரி மயிலோட பெரிய பிடரி மயிலடா, பெரிய சிம்மம்டா,
அது வாயில ரத்தம் சுட்டி சுட்டின்னு வருதா அப்படி சொன்னா பயப்படுவார், ஒன்றும் பயப்படுவார். அதனால அந்த கலர் ஆட் பண்ணிருக்கா குதிரை அப்படி. இப்போ வருணன் கிட்ட வந்து உபதேசம் பெற்று நேர காதிகிட்ட வந்து ரிச்சிகர் சத்தியத்தை வாங்கிட்டு போற, கல்யாணம் ஆகுது. அப்போ அவளுக்கு ஒரு ஆசை, குழந்தை வேணும். அப்போ ஒரு ஞானிக்கும் ஒரு ஞான ஸ்வரூபத்துக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை என்னமா இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஞானமா தான் இருக்கும். ஆனா எப்பவுமே இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். நீங்க வந்து இப்போ சந்நியாசம் அப்படின்னு சொன்னாங்க, இது ஒரு சந்நியாசம் தான். இந்த நடக்கிறது இவளுக்கு நடுவரைகள் நடக்கிறது ஒரு சந்நியாசம். ஞானம் தான் பிறக்கக்கூடிய குழந்தைங்கிற ரூபத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறத இந்த ஒரு சந்நியாசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு மினிட்டுக்கு மினிட்டு பரீட்சை இருக்கும். இதனால்தான் பகவத்கீதையில பகவான் சொல்றத சொன்னா, சந்நியாசஸ்து மகாபாக துக்கம் ஆப்னோதி பூரிஷா இதஸ்ததா துக்கம் வந்துரும் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றத, அந்த அவனுக்கு மினிட்டுக்கு மினிட்டு பரீட்சை. அது மாதிரி ஒரு பரீட்சை வந்துடுத்து காதியினுடைய ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை. அப்போ நேர வந்தா இவளுக்கு ரெண்டு இது பண்ணி வச்சிருக்கான், திருத்தத்துல மந்திரம் சொல்லி வச்சிருக்கான். இவருடைய பத்னி சத்தியவதிக்கு பிராமண சிசுவுக்கும் என்ன ஞானமயமான சிசுவுக்கு, அவள் காதியினுடைய பத்னிக்கு க்ஷத்திரமயமான சிசுவுக்கு. ஏன்னா அங்க ராஜசீகத்துக்கு முதல்ல சாத்விகத்தை கொடுத்தா சரிப்படாது, ராஜசீகத்தை முதல்ல ராஜசீகத்தால கண்டனம் பண்ணிட்டு அப்புறமா தான் சாத்விகமா பண்ணும். அப்போ ரெண்டையும் பார்க்கறத இவள் நினைச்சுட்டாலாம். பாத்துங்க, அந்த ராஜசீகத்தினுடைய சுரூபம் எப்படி இருக்கு பாருங்க, நம்பிக்கை இல்லாத தன்மை. அதுதான் ராஜசீகத்தினுடைய சுரூபம். ஒருவேளை அவ பத்னிக்கு அவ ஆம்படையாளுக்கு பண்ணி வச்சிருக்கிறதுனால இவர் நிறைய மந்திரங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லிட்டு சத்தியவதிக்காக வச்சிருந்த பாத்திரத்தை அவள் எடுத்துட்டான்னு சொன்னான். அதே மாதிரி சத்தியவதிக்கு அந்த இன்னொரு பாத்திரத்தை கொடுத்தான். அப்ப ராஜசீகம் சாத்விகத்துக்கிட்ட வந்துடுத்து, சாத்விகம் ராஜசீகத்துக்கிட்ட போயிடுத்து. என்னைக்கு இருந்தாலும் சாத்விகம் ராஜசீகத்துக்கிட்ட போனா அது சாத்விகமாத்தான் இருக்கும். ராஜசீகத்தால சாத்விகத்தை எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த காதிக்கு பிறந்த குழந்தை சாத்விகமா பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரரா இருக்க. சாத்விகத்தை என்னைக்கு சாத்விகத்திட்ட போனாலும் சாத்விகமா தான் இருக்கும். அதே மாதிரி ராஜசீகம் சாத்விகத்துக்கிட்ட வந்துட்டு வச்சுக்கோ, அப்போ அதுவுமே சாத்விகத்தன்மை வந்துடும். ராஜசீகம் சாத்விகத்துக்குள்ள வந்துருத்தோம்னா அதுக்குமே ஒரு சாத்விகத்தன்மை வந்துடும். அதுதான் முதல் குழந்தை என்னமா குழந்தையா வந்து ஜமதக்னிங்கிற ரிஷி வந்தார். அவர் வந்து க்ஷத்திரத்தோட வல்லை, சாத்விகமாவே இருந்தது. ஆனா இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு பலன் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுக்க வேண்டாமா? சத்தியவதி அன்னைக்கே அக்செப்ட் பண்ணியிருந்தா அவள் போஸ்ட்போன் பண்ணிட்டான். The postponing of the karma is actually escapism. எஸ்கேப் ஆகிறதுனால கர்மாவும் நம்மளை சும்மா விடாது. இட்ஸ் a boomerang. சொல்றா எல்லாரும் சொல்றத, கர்மா இஸ் a boomerang அப்படிங்கிறா. பூமராங் தான் என்ன தெரியுமோ, இப்படி ஒரு 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 டிஸ்க் மாதிரி ஒன்று, அதை போட்ட விட்டா நம்ம எங்க நிற்கிறோமோ கரெக்டா நம்மகிட்டே திரும்பி வந்துடும். அதனால கர்மா இஸ் a boomerang. இந்த கர்மத்தை எஸ்கேபிசத்தால ஒரு வழியும் கிடையாது. எஸ்கேபிசம் வந்து தாத்காலிகமான ஒரு ரிலீஃப் தான். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. தான் இந்த ரிசல்ட் பார்க்குற வேலை, சிஏ ரிசல்ட் பார்க்கறத பசங்கள்லாம் என்ன பண்ணுமா தெரியுமோ, பார்த்தலா இந்த மாதிரி தள்ளி போடுவா ரிசல்ட் பார்க்கறது. அதாவது பயம், ஐதர் பாஸ் ஒரு ஃபெயில் தான். இதுக்கு நடுவில் மதில ஏறுதுக்கிறது ஒன்றும் கிடையாது. கேட்டன் வால் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எதர் பாஸ் ஒரு ஃபெயில். ஆனாலும் நாளைக்கு பார்க்குறேனே, அப்பெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இன்னைக்கு அஷ்டமியா இருக்கு. ஆக்சுவலா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை சொல்றா இல்லையா, அதெல்லாமே அதுக்கு பக்க ஒரு வார்த்தை கார்ல் மார்க்ஸ் சொன்னார். கார்ல் மார்க்ஸ் கேட்டிருக்க இல்லையா, எல்லா கடவுள் நம்பிக்கை இல்லை சொல்றோம், எல்லாம் உண்மையால அப்படி இருக்கிறது இல்லை. அவன் சொன்னான், ஒரு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டான்.
டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னா கேக்குறதா? அது காரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. சொன்ன அந்த கார்ல் மார்க்ஸ் சொன்ன கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கான்னு சொல்றான் இல்லையா, அவன் வாஸ்தவத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்லை. அவனுக்கு ஒரு தேவைன்னு வந்துடுறது, அவன் போய் கோயிலுக்கு போயிடுறான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்றான். இதுக்குதான் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம்னு பேர். இந்த எஸ்கேப் பண்ணிட்டு ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. அவளை சத்தியவதி எஸ்கேப் பண்ணி விட்டான். அதனால என்ன எடுத்து அவளுக்கு பொறுக்க வேண்டிய பரசுராமர் அவருக்கு பேரனா பிறந்தவர். ஜாமதக்னிக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்தார். சப்தத்தோட தான் பிறக்கிறார். ஆனாலும் அவரும் சாத்விகமா ஆறார் இல்லையா? ராஜசீகமா இருந்தா கூட அவரும் சாத்விகமா ஆனார். பார்த்தல, அதான் இந்த சாத்விகத்தினுடைய தன்மை. இது சுகர் பாகவதத்துல சொல்றார். சுகர் பாகவதத்துல சொல்றார், கிம் துஷ்கரம்னு சாதுனாம் விதுஷாம் கிம் அசோபனம். ஒரு சாத்விகனான வசுதேவருடைய அந்த சாத்விகத்தன்மையில கம்சன்கிற அந்த கொடூரமானவனுக்கு கொடூர புத்தி கூட நீங்கி எடுத்தே போயிடுத்தேன்னு அந்த சாத்விகதை கிட்ட ராஜசீகத்தை வந்துடுத்துனாலும் அதுக்கும் அந்த சாத்விகத்தன்மை கிடைச்சிடும். இதனால தானே மகான்களை பார்க்க போறதும் சாதுக்களை பார்க்க போறதையும் எங்கேன்னு தெரியாம ஒரு நிம்மதி தானா வந்து உள்ள உட்கார்றது. அப்படி இந்த கதையை சொன்னார். இது ஏன் நான் சொல்றேன், இந்த கதைக்குள்ளரிக்கப்பட்ட விஷயம் இதாக்கும். சாத்விகம் ராஜசீகம், ராஜசீகம் தாமசிகம் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் ரெண்டு சாத்விகத்துல கொண்டு விட்டுடும். அப்படி கொண்டு விட்டவர் நீங்கள் வந்து விஸ்வாமித்திரத்துக்கு உறவு. அதனால நான் உங்க மேல நாதம் போட மாட்டேன். நஷ்யகம் வைஷ்ணவோ திவ்யா ஷரஹா பரபுரஞ்சயா. இந்த வைஷ்ணவ தனுச, அதாவது இங்க வைஷ்ணவ தனுசுன்னு சொல்றது விஸ்வாமித்திரருடைய பரசுராமருடைய தபசுன்னு எடுத்துவங்கோ. இதை நான் மோகம் பண்ண மாட்டேன். மோகம் பண்ண மாட்டேன்னா இல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், அது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏதாவது ஒரு பலன் வேணும். உடனே பரசுராமர் சொன்னார், இப்பதான் வர கடைசியில ராமா பிதா. அந்த சமயத்துல தசரதன் எல்லாம் ஃபெயிண்ட் ஆயிட்டான், மூர்ச்சி ஆயிட்டான். என்ன பரசுராமரை பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் போதம் போயிடுத்து. ஏன்னா நான் நேற்று சொன்னேன், அவர் 21 தலைமுறை க்ஷத்ரியால வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு. 21 தலைமுறை க்ஷத்ரியால் அப்படின்னு எல்லாம் சொன்னா நேற்றுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு என்னன்னு 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கப்பட்ட மனசு அப்படிங்கிற 21. இந்த 21க்கும் வதம் பண்ணிருக்கார், இல்லாம பண்ணிருக்கார். அதனாலே என்னன்னா இந்த 21ஓடும் கூடி இருக்கிறவா எல்லாருமே போதம் போயிடுச்சு. அதுல யாருன்னா இந்த 21க்குள்ளே கண்ட்ரோல் தான் இருக்கே ஒழிய அந்த 10ல தான் கண்ட்ரோல் இருக்கு. மீதி இன்னும் 11ல கண்ட்ரோல் வந்து ஆகலே தசரதனுக்கு இல்ல. அந்த 21லயும் கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுங்கோ, கண்ட்ரோல் தான் இருக்கே ஒழிய அதை பூர்ணமா இல்லாம பண்ணலை தசரதன். அதனால அவரும் சேர்ந்து மூர்ச்சி ஆயிட்டான். இப்படி அவ மூர்ச்சியான அவளுக்கு அவளை யாரும் கவனிக்கிறது இல்லை. தேவதைகள் தான் அங்க பிரத்யட்சமாயிட்டான். தேவதைகள் சொல்றா, பிரம்மா முதல் கொண்டு பிதாமகம் புரஸ்கிருத்திய சமேதாக தத்ர சர்வசா சர்ஷிகணாக சுராக. இங்க ஒரு இடத்துல கூட ஒரு மனுஷன் வந்தான்னு சொல்லலை பாருங்க. இந்த ஸ்லோகத்துல கந்தர்வா வந்தா, அப்சரச வந்தா, சித்தர்கள் வந்தா, கிண்ணறர்கள் வந்தா, சாரணர்கள் வந்தா, யக்ஷர்கள் வந்தா, ரக்ஷசர்கள் வந்தா, நாகர்கள் வந்தா, தத் திருஷ்டும் மகத் அத்புதம். இதை பார்க்கறதுக்கு யாரு வந்தான்னு கேட்டா ஒரு மனுஷன் அங்க இருந்தான்னு சொல்லலை, இன்க்ளூடிங் ராமனை. இவ எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்கிறத எல்லாமே தேவதா மயமா இருக்கு. எல்லாமே தேவதைகள் சொல்றத தேவதானா பிரகாசம்னு அர்த்தம். இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவெல்லாம் இருக்கா? எப்படி இருக்கா? எந்த ரூபத்தில் இருக்காங்க? சின்மயமா இருக்கா. கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய ஒரு அபங்கம் இருக்கு. நாகி என்ன அது தெரியுமா? அது நாகி விட்டல மிருண்மய ஆம்ஹா விட்டல சின்மய.
அப்படின்னு சொல்றார். அதாவது பரமஹம்சருக்கு காளி தரிசனம் கொடுத்ததும் சின்மயமா காட்சி கொடுத்தார். சின்மய தரிசனம் அப்படின்னா இந்த சித் அப்படிங்கிற அந்த பிரகாசம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாசம் சிதறுகிறது. நம்மளுடைய சித்தனுடைய பிரகாசம் சிதறி எப்படி சிதறது அப்படின்னு கேட்டா, ஒரு பிடி கடுகு எடுத்து வெதற மாதிரி சித்து சிதறுகிறது. அந்த சித்து சிதறின சித்துக்குத்தான் சைதன்யம்னு பேரு. அப்போ இந்த காணப்பட்டது எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கிறது என்னதுன்னு கேட்டா, என்னுடைய சித்து சைதன்யமா மாறி இருக்கு. என்னுடைய சித்து சைதன்யம் புரியாத மாதிரி இருக்கும், சிலப்ப புரியற மாதிரி இருக்கும். கேட்டு வச்சுங்கோ, கண்டிப்பா புரியும். புரியாம போகாது. சொல்ப முக்கிய தர்மசிய திராயத்தேர் மகத்தோர் பயாத் சொல்லிருக்கு. அதனால புரியாம போகாது. என்ன சொன்னேன்? சித்துங்கிறது லைட் சோர்ஸ், சூரிய பிரகாசம். சூரியன் இருக்கா, அது சூரியன் தான் சித். இப்ப இங்க இருக்கப்பட்ட ஓரோ வஸ்துக்களும் பார்த்தோம்னா இந்த லைட் அதுல அடிக்கிறதுனால தான் அந்த வஸ்து இருக்கிறதுங்கிறது தெரியறது இல்லையா? அப்படித்தானே சயின்ஸ் அப்படித்தானே சொல்றது. இந்த லைட் இந்த ஸ்டாண்டில் விழுத்த ஸ்டாண்ட் இருக்கிறதுங்கிறது தெரியறது, இல்லாம ஸ்டாண்ட் இருக்கிறது தெரியாது இல்லையா? அதேதான் இங்க நடக்குது. அப்போ விஷயம் என்ன ஆகுறதுன்னா, இந்த லைட்டு ஸ்டாண்டோட ரூபம் எடுத்துட்டு இருக்கு. இதுதான் ஹிருதயத்தில் இருக்கப்பட்ட சித்து வேற வேற வஸ்துக்களா ரூபம் எடுத்துட்டு இருக்கு. இந்த வேற வேற வஸ்துக்களா ரூபம் எடுத்துட்டு இருக்கிறது காரணம் நம்மளுடைய வாசனை. இந்த வாசனை நீங்க எடுத்துதானா இந்த கடுகு எல்லாத்தையும் திரட்டி திருப்பி பிடியில கொண்டு வந்த மாதிரி ஆயிடும். சினிமால எல்லாம் காட்டுவா பார்த்திருக்கீங்களா? ஒரு சீனையே 2 வாட்டி காட்டுவாளே, கையிலேருந்து ஒன்று திருப்பி இப்படி போறத அதை திருப்பி எடுத்து திருப்பி விடுற மாதிரி காட்டுவான் பார்த்திருக்கீங்களா? இப்படி எடுத்து இப்படி விடுற மாதிரி. அதே மாதிரி இந்த செதறி போன சித்த சைதன்யமா மாறின சித்த திருப்பி உள்ள இழுத்துக்கிறதுக்கு தான், அந்த சைதன்யத்தை திருப்பி உள்ள இழுத்துக்கிறத அது சின்மயமா இருக்கும். அந்த உள்ள இழுத்துண்டு அந்த சித்து தரிசனம் கொடுக்கறத அது சின்மய தரிசனம், ஈஸ்வர தரிசனமா இருக்கும். இந்த தரிசனத்துக்கு தேவதைகள் எல்லாம் தான் அர்ஹதை இருக்கு. தேவதைகள் தான் அங்க பிரகாச ரூபமா தேவதைகள் வந்திருக்கா. நிர்வீர்யோ ஜாமதக்ஞோஸ்மை ராமோ ராமம் உதைக்ஷத. இந்த இடத்துல இப்போ ஜமதக்னி தேவாலெல்லாம் ஜமதக்னியான பரசுராமர் ராவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டார் இல்லையா? இந்த ஒப்படைச்ச உடனேயே நிர்வீரியமா போயிட்டார், வீரியம் இல்லாம போயிட்டார். வீரியம் இல்லாம போயிட்டாருன்னா தான் 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 அப்படிங்கிற ஈகோ இல்லாம போயிட்டார். அகங்காரம் மமதை தான் மனுஷனுடைய 2 வீரியம். இந்த 2 வீரியம் இல்லாம போயிட்டார். போனா சகதாத்து ஹிருதை அவர் சொல்றார், நான் உன்னை தெரிஞ்சுட்டு இருக்கேன். யாரு? பரசுராமர். எப்படி வீரியம் இல்லாம போச்சுன்னா இதுதான் வழி. நானிய பந்தா விஜ்யதே நாயா. இந்த தெரிஞ்சுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. நான் உன்னை தெரிஞ்சுட்டேன்டாமா, அதனால நான் ஒழிஞ்சேன். ஒன்னு நான் தெரிஞ்சுட்டேன். என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நீ அக்ஷயம்ங்கிறது தெரிஞ்சுட்டேன். அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி துவாம் சுரேஸ்வரம். ஒன்னு நான் தெரிஞ்சுட்டேன். தனுஷோஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரம் தபா. நீ இருக்காய், நீ தான் இருக்காய். அதனால என்ன எடுத்துன்னா இப்ப நான் எப்படி இருக்கேன்னா ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தின்னா நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சும்மா இருக்கிறது. நான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். ஆயிடுதா? இதெல்லாம் போராதுன்னு சகஸ்தாது திருஷ்யராமேன சோல்லோகான் தபசார்ஜிதான். ராமன் தன்னுடைய கையால அவருடைய இதுவரைக்கும் பண்ணின லோகங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டாராம். இந்த லோகம்னு வரப்பட்ட இடத்துல சங்கர பாஷ்யம் போறானா ஆதிசங்கர பகவத் பாதால் லோகம் அப்படிங்கிறதுக்கு பரீட்ச லோகான் அப்படின்னு உபனிஷத்துல ஒரு வார்த்தை வருது. பரீட்ச லோகான் கர்மஜிதான் அப்படின்னு சொல்றத லோகம் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் கர்ம பலம் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான்.
இப்ப லோகம்னா நான் பிரம்மலோகம் அடைஞ்சேன், நான் சந்திரலோகம் அடைஞ்சேன், நான் இந்திரலோகம் அடைஞ்சேன், இங்க ஒரு லோகமும் இல்லை, எல்லாம் கர்ம பல ரூபத்தில் இருக்கு. அந்த ராமர் இங்க சொல்றத சர்வான் லோகான் ஸ்தபஸ்த ஊர்ஜிதம், அந்த லோகத்தை எல்லாத்தையும் ராமர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரசுராமன் அந்த ஜீவாத்மாவினுடைய கர்ம பலத்தை எல்லாம் தான் ஸ்வீகரிச்சுண்டு அந்த கர்ம பலத்தை ராமன் கையில வச்சுட்ட உடனே இப்ப என்ன எடுத்தோம்னா அதஹா பிரதட்சிணீகிருத்திய ராமனை நன்னா பிரதட்சிணம் பண்றார் சுத்தரார் இல்ல, ராமனை நன்னா சுத்தி பார்க்கிறார், ராமனை நன்னா பூர்ணமா பார்க்கிறார். இந்த பூர்ணமா பார்த்த உடனே என்ன எடுத்தோம்னா அட இது வேற நான் வேற இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுட்டு எடுத்தோம். அப்ப தெரிஞ்சுட்ட உடனே என்ன எடுத்தான் பாருங்க, அடுத்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, வால்மீகி பகவானுடைய வார்த்தை. தத பிரதட்சிணீகிருத்திய ஜகாம ஆத்மகதிம் பிரபு. போருமா? இதுக்கு மேல வேற ஏதாவது பிரமாணம் வேணுமா? வால்மீகியே பிரமாணம் பண்ணிட்டார். ஜகாம ஆத்மகதிம் பிரபு, தன்னில தான் ஜெயிச்சுட்டார், அவ்வளவுதான். கதே அடுத்த கதை ஆரம்பிக்கிறான். ராமாயணம் இருக்கே சொல்லுவாங்க. ஆமா, அபிஷப்தம் அபிஷப்தம் அபிஷப்தம். பதார்த்தம் தெரியறது சைதன்யம், சித்தில பதார்த்தம் இல்லை, ஈஸ்வரன் மாத்திரம் இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் ஞப்தி ஸ்வரூபமா இருக்கு. ஆமா, கரெக்ட். தர்க்கத்துல வருவது 7வது இடம் அபாவகம். அப்படி நியாயசாஸ்திரத்துல அப்படி அடுத்த கதையை ஆரம்பிக்கிறாரு. ராமாயணம் இருக்கே அந்த ஒரு இதுக்கு பாருங்க, இப்பத்தானே கௌரவமா ஒரு வேதாந்த விஷயத்தை சொல்லித்து உடனே அடுத்தது வால்மீகி பகவான் இந்த வாடா இந்த லட்டு சாப்பிடு. கதே ராமே பிரசாந்தாத்மா. பரசுராமர் எப்படி புலம்பினாரா? பிரசாந்தாத்மா. அப்போ விடமாட்டேங்கிறார் அவர். பரசுராமர் சொல்றத பிரசாந்தாத்மா. அவர் முதல்ல ஜீவாத்மாவா இருந்தார், அதுக்கப்புறம் ஆத்மா ஆனார், அதுக்கப்புறம் பரமாத்மா கூட லயிச்சுட்டார், பரமாத்மா கூட லயிக்கிறதுக்கு வந்தார். அப்போ அவர் சாந்தாத்மா எடுத்து பரமாத்மா கூட லயனமான உடனே என்ன ஆத்மா தான் பிரசாந்தாத்மா. அவர் போனதுக்கப்புறம் ராமர் இந்த வில்ல வருணன் கிட்ட கொடுத்தார். நேற்றுக்கு அதை சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய சாதனை இருக்கு, இந்த சாதனையை வச்சுதான் அந்த இந்திரிய ரூபையா இருக்கப்பட்ட அந்த ராவணனை இல்லாம பண்ணோம். இந்த வாசனாத்மகமா இருக்கப்பட்ட ராவணனை வாசனையை வச்சேதான் இல்லாம பண்ணோம். முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி. அதனால இந்த வில்ல நேர வருணன் கிட்ட கொடுக்க எல்லாமே பாருங்க, எல்லாமே பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குருவாகவே இருக்கு. அதே நான் சொன்னேன், அதுக்காகத்தான் திருப்பி இந்த இடத்துல சொல்றேன். எல்லாமே வருணன் குரு உபனிஷத்துல வரார். அந்த வருணன் இந்திரன் கிட்ட கொடுக்கிறார். இந்திரனும் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குரு இந்திரன் கிட்ட கொடுத்தார். இந்திரன் அகஸ்தியர் கிட்ட கொடுத்தார். அகஸ்தியரை சொல்றத நான் ருத்ரத்துக்கு ராமாயண ரூபமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல சொல்றது எப்படி சொல்றேன்னா, அத்தியவோச்சத அதிவக்தா பிரதமோ தெய்வியோபிஷக் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த அதிவக்தாங்கிற இடத்துல நான் அகஸ்தியன் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அது அதனுடைய பிரமாணம் என்னன்னு புக்தத்தை பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த அகஸ்தியர்கிட்ட கொடுத்து அகஸ்தியர்கிட்ட இருந்து திருப்பி ராமன் வாங்கிக்கிறத அப்பவுமே அகஸ்தியர் ராமனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் கொடுக்குறார். பிரம்ம வித்யா உபதேசம் ராமனுக்கு போய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, ராமனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் பண்றதாக எடுத்துக்கப்படாது. ராமன் முன்னாடி அந்த பிரம்ம வித்யா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கடைசியில் அந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்றோம் இல்லையா, அதுல வார்த்தை ஏஷு சுத்தேஷு ஜாகிரதி. தூங்கும் போதும் எது ஒண்ணு உனக்குள்ள முழிச்சுட்டு இருக்கோ அதுக்குத்தான் ஆத்மான்னு பேரு, அதுக்குத்தான் ஸ்வரூபம்னு பேரு. அதை நீ வேணும்னா பகவான்னு சொல்லு, ஆத்மான்னு சொல்லு, ஸ்வரூபம்னு சொல்லு, என்ன வேணும்னா சொல்லு ராமா. அதாலதான் உனக்கு ராவணனை அழிக்க முடியும்.
ராவணங்கிற அந்த இந்திரிய விஷயமானவனை உனக்கு இந்த ஞானமயமான ஒரு வஸ்துவை வச்சுதான், வாஸ்தவமான வஸ்துவை வச்சுதான். வேத்தியம் வாஸ்தவம் அத்த வஸ்து சிவதம் அப்படிங்கிறத அந்த வாஸ்தவமான வஸ்துவால அந்த ராவணனுங்கப்பட்ட அந்த ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸை, அந்த போலியான ஒரு நிலை, என்ன சொல்லுவா அதுக்கு தமிழ்ல, நிலை, போலியான ஒரு நிலையை, ராவணன் என்கிற அந்த போலியான ஒரு நிலையை அழிக்கணுமானா தூக்கத்திலேயும் சாட்சியா பார்த்துட்டு இருக்கப்பட்ட சத்வஸ்துவால தான் அழிக்க முடியும்னு அந்த அஸ்திரத்துக்கு பிரம்மாஸ்திரம்னு பேரு. பிரம்மாஸ்திரத்தால அழிக்கிறார். இப்ப பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏதோ அம்புரா தூணியிலேருந்து எடுத்து போட்டார் அப்படின்னு நினைச்சுக்காதேங்கோ. அம்புரா தூணிங்கிறது வேதமா எடுத்துங்கோ. ராவனுடைய அம்புரா தூணிங்கிறது வேதம். அதிலேருந்து வரப்பட்ட ஓரோ அம்பும் ஓரோரோ மகா வாக்கியங்கள். பிரம்மாஸ்திரத்தால ராவணனை வதம் பண்ணார்னா இந்த ராமர் எடுத்த அஸ்திரம் தத்துவமசி அப்படிங்கிற அந்த மகா வாக்கியம் இல்லை, ஆம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஏதோ ஒரு மகா வாக்கியத்தை வச்சுதான் அட்டி ராவணன். அம்பு போட்டார், பாம்பை போட்டார் ராமன். ஆனா அந்த யுத்த காண்டத்தில் வரப்பட்ட ராமன் அழகுதான். அம்பு போட்டார், அந்த அம்புக்கு இப்படி ஒரு பேரு இருக்கு. திருப்பி அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு சொன்னேன், அது மாமா சொன்னார். அதனால ஒண்ணுமே நடக்கலைன்னு நான் சொல்லலை. வால்மீகி பகவான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சத்தியம். ஆனா சரித்திரத்தை அமைச்சுண்ட ராமர் தாத்விகமா சரித்திரத்தை அமைச்சுண்டார். அப்போ லங்கை இருக்கு, சமுத்திரம் இருக்கு. இந்த லங்கைங்கிறத லங்கை ஒரு ஊர் லங்கையாகவும் இருக்கு. அதே சமயத்துல உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்கும், வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கும். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்துல உண்டு, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்துல உண்டுங்கிறத வெளியில லங்கை அப்படின்னு இருக்கிறது, உள்ளுக்குள்ள சரீரம் அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கு. லங்கைக்குள்ளாகப்பட்டு இருந்த சீதை அப்படிங்கிறவள், சீதை அங்கே தான் இருக்கா. ஜெகன்மாதா அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவ இங்க இருக்கா. அவ இருந்தாலும் அவள் எனக்குள்ள எப்படி இருக்கா அப்படின்னா ஜீவஸ்வரூபமா இருக்கா. அவள் ஜீவஸ்வரூபமா இருக்கிறத அவளை யாரு கட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க? அந்த ராவணன் கப்பட்ட 10 தலைய உள்ள அங்க இருக்கான். 10 தலைங்கிறத அது வேணா கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். அதனால 10 பேரோட புத்தி உள்ளவன் வேணா எடுத்துங்க. த மோஸ்ட் ஐக்யூடு பர்சன், நிறைய ஐக்கியம் உள்ளவன் எடுத்துக்கலாமே. அப்படி இருக்கப்பட்டவனும் இருக்கான், ராவணனும் இருக்கான். ஆனா அந்த ராவணன் வெளியிலே இருக்கான், என்னுடைய 10 இந்திரிய ரூபத்திலே இருக்கான். எதையுமே நிஷேதிக்க வேண்டிய தேவையில்லை. எதுவுமே இது நடந்திருக்காது, இது ஒன்றும் இல்லை, இப்படி இதெல்லாம் சும்மா இது வெறும் கதை தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கதையே நடந்திருக்கு, அதுக்குள்ள தாற்பயம் எப்படியும் இருக்கு. அப்படின்னா அது பாருங்க, அத சொன்ன வால்மீகியை நம்ம முட்டாளதாக்கிடக்கூடாது இல்லையா? அதனால கதையா நடந்திருக்கு, அதுக்குள்ள தாற்பயம் நமக்கு எப்படி இருக்கு. இது என்னுடைய கண்ணுக்கு இன்னைக்கு எப்படி தெரிகிறது, நாளைக்கு வேற ரீதியில தெரியலாம். இல்லை எனக்கு அப்புறம் வரப்பட்டவளுக்கு வேற ரீதியில தெரிஞ்சுக்கலாம், எனக்கு முன்னாடி உள்ள ஆளுக்கு வேற ரீதியில தெரியலாம். பர்செப்ஷன் மேட்டர்ஸ் வழிய இங்க ரிஷி பண்ணி வச்சதுக்கு ஒன்றும் குறைய கிடையாது. ரிஷி பண்ணி வச்சிருக்கிறது கதையும் இருக்கு, தத்துவம் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. கிருஷ்ணா பிரமுதிதோ நிருபகா. ராஜா பரசுராமர் போனார்ங்கிற செய்தி தசரதனுடைய காதுல வந்ததுக்கு அப்புறம் தான் தசரதர் எழுந்திருந்தாராம். போனார்னு சொல்லி எழுந்திருந்த உடனே எப்படி எழுந்திருந்தாராம், ராமனை பார்த்தாரா. பாஹுபியாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்யுபக்ராய ராகவம் கதோ ராம இது ஸ்ருத்வா கிருஷ்ணா பிரமுதோ நிருபஹா. பரசுராமர் போயிட்டாருன்னு சொன்ன உடனே சாடி எழுந்திருந்து, இவருக்கு இவாளெல்லாம் பார்க்கறது அப்பப்போ மூர்ச்சை வந்துடுறது. விஸ்வாமித்திர பார்த்தார் மூர்ச்சையா விழுந்தார், பரசுராமரை பார்க்கிறார் மூர்ச்சையா விழுறார். இப்படி எல்லாமே ராமனுக்காக தான். பார்த்தோம், எல்லாமே ராமனுக்காக தான். நம்ம தசரதன் ஆயிட்டோம்னா நமக்கு ராமன் கிடைச்சிடுவான். தசரதனை ராமாயணத்துக்குள்ள பார்த்தேன்னா ஒரு இடத்துல கூட தசரதனுக்கு தனியா ஒரு கதை அப்படின்னு சொல்லலை. எல்லாம் ராமனுக்காக யாகம் பண்றார், ராமனு கல்யாணத்துக்கு பாக்குறார், ராமனுக்காக மூர்ச்சையை விடுறார், ராமனை நினைச்சிட்டு பிராணனை போடுறார், உயிரை விடுறதே ராமனை நினைச்சுட்டு இருக்கார். அப்போ தோணும், அந்த ஸ்ரவணகுமாரனுடைய கதையில தசரதன் தனியா தானே வந்தான் அப்படின்னு தோணும். அது எப்ப சொல்றாருங்கிற சிச்சுவேஷனை பாருங்க. ராமனை இழந்துட்டு இருக்கிறத அந்த கதை வருது, அது வரைக்கும் அந்த கதையை சொல்லலை. அதனால அதுவுமே ராம சம்பந்தம் இருக்கு. ஏன்னா
ராமாயணத்துல ஒரு ஓப்பன் எண்டிங்கே கிடையாது, எல்லாம் பக்கவா இருக்கு. ஏன்னா இது பேப்பரும் பேனா எடுத்து வச்சுட்டு எழுதுறது இல்லை. தது உபகத சமாச சந்தி யோகம் சம மதுரோபனதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரிதம் முனிப்பிரணீதம் தசசிரசிஷ்டர்த்தம் விஷாமயத்வம். இது ஒரு மனுஷன் உட்கார்ந்து எழுதுறது இல்லை, இது ஒரு முனிப்பிரணீதம். முனிகி மனநசீலத்துவாது, ஒரு ஞானியினுடைய சாட்சா்கார விஷயமாக்கும் இது. அதுவும் அவர் இப்படி 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 போனோம்னு இமேஜின் பண்ணி சிலவா தியானம் பண்றத, முதல்ல மெடிடேஷன் சொல்றத, இந்த மெடிடேஷன் கிளாஸ் அப்படின்னு போனேன்னா நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பஸ்ல ஏறிக்கல் அப்படின்னு இமேஜின் பண்ணீங்கோ, நீங்க எல்லாருமா ஒரு பிக்னிக் போறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணீங்கோ, நீங்க எல்லாம் ஒரு பூந்தோட்டத்துல போய் இறங்கிருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணீங்கோ, இப்படின்னு இந்த மெடிடேஷன் கிளாஸ்ல சொல்லி தருவா. அது மாதிரி இமேஜின் பண்ணது இல்லை வால்மீகி. தத்து உபகத சமாச சந்தி யோகம் சர்வமும் உபகதமேவ. இவரா உட்கார்ந்து இப்படி பண்ணிருக்கணுமோ, இப்படி இப்படி நடந்திருக்கமோ, இப்படி எல்லாம் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணார், அவ்வளவுதான். அதனால விஸ்வாமித்திரர் வந்தார் அப்படின்னு உடனே கொஞ்சம் பயந்து கண்ணை திறந்தார். போனார்னு உடனே பரசுராமர் போனார்னு உடனே கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த உடனே ராமனை பார்க்கிறார். ராமா அப்படி கட்டிண்டார், உச்சமுகுந்தார். மூர்த்தி உபக்ராய ராகவம் சொல்றார். എന്നിട്ട് எப்படி இருந்தது அவருடைய தசரத மகாராஜாக்கு என்ன ஃபீலிங்கா இருக்கா சொல்றார். புனர்ஜாதம் ததாமேனே புத்திரமாப்னா ஆத்மவானமேவச்ச. எனக்கு திரும்பவும் ஒரு குழந்தை பிறந்தா மாதிரி இருந்துதான். ராமனை திரும்பியும் கௌசல்யா அன்னைக்கு பெத்தப்போ, ராமனை பிரசவிச்சப்போ எப்படி தசரதனுக்கு இருந்ததோ அதே மாதிரி இருந்துதான். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்குமே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த வஸ்துக்கு தான் பாகவதம் கடைசியில சொல்லித்து ததேவ ரம்யம் ருச்சிரம், ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோஷணம் ருணாம் எதுத்தம ஸ்லோக யசோ நிகீயதே. இப்படின்னு சொல்றத அந்த நவம் நவமான விஷயம், புதுசு புதுசான விஷயம், எப்பவுமே புதுசு. மற்றதெல்லாம் கல்யாணம் கூட புது மாப்பிள்ளை சொல்றத 2 நாளைக்கு தான். 3ஆம் நாளைக்கு மாமனார் ராத்திரி இருந்தா மாமியார் கையில பேக தந்துட்டு மாப்பிள்ளை செத்த போய் கடையில இருந்து 2 கிலோ தக்காளி 1 கிலோ கேரட் வாங்கிட்டு வரலாம் அனுப்பிட்டுருவாங்க. புது மாப்பிள்ளைல 2 நாளைக்கு தான். பரமஹம்சர் சொல்றது எல்லாமே 2 நாளைக்கு தான் சொல்லுவார். இந்த 2 நாள் தான் என்னன்னா, ஒன்னு டேட் ஆஃப் பர்த், இன்னொன்னு டேட் ஆஃப் டெத். அதுல அடங்கிறது அதுக்குள்ளதான் இருக்கலாம். அதனால நவமான விஷயம்ங்கிறது என்னன்னா பிரம்மமேவ, ராமன் தான் நவம். அந்த நவமான விஷயம்ங்கிறதுனாலே ராமன் நவமிக்கு அவதாரம் பண்ணியிருக்கான். எப்பவும் நவம், புராதனமானது ஆனா நவமானது. அதனாலேயே புராணம் அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவமா புராணம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. புராணி ஆன அந்தக்கரணாணி தானி ஆனயதி ஜீவயதி இது புராணம். புறங்கள் அப்படின்னா அந்தக்கரணங்களுக்கு புறம்னு பேரு. அதை ஜீவிப்பிக்க வைக்கிறதுங்கிறதுனாலே புராணம் தான். அப்போ அந்த புராண புருஷோத்தமனா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு கட்டிண்டு நேரம் எல்லாருமா சேர்ந்து அயோத்தியா கிளம்புறா. அயோத்தியா கிளம்புறத அங்க உள்ள கேறி மங்களாலாபனைர் ஹோமைஹி சோபிதாக க்ஷோமவாசசா தேவதா எதிர்வானாசு சர்வாஸ்தா பிரத்யபூஜயது ரேமிரே முதிதா சர்வா பிராத்ருபிஹி முதிதா ரஹா. எல்லாருமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மங்களங்கள் எல்லாம் நடக்கப்பட்டது. கௌசல்யா முதல்ல போனா, கைகேயி போனா, சுமித்ரா போனா, இவெல்லாம் போய் மங்களங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த உள்ள ஏத்துறது, அம்மா வலது காலை வச்சு உள்ளவாமா எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணிட்டு சீதையை ஊர்முலாவையும் மாண்டவியையும் சுதகீர்த்தியையும் உள்ள அழைச்சிட்டு போய் அவளுக்கு பித்ரு தேவதா காரியங்கள் எல்லாம் பண்ணி வச்சு அதை கொஞ்ச நாளைக்கு போனதுக்கு அப்புறம் சுசுரூஷமான பிதரம் ராமன் என்ன பண்றார். ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவா 4 பேரும் சேர்ந்திருக்க வேண்டிய வேளையில் அவ 4 பேரும் சேர்ந்திருக்கலாம். அது சொல்றார். பிராதிருபிகி முதிதாரக அப்படின்னு சொல்றத தனித்தனியா அவ ஆம்பளன் பொண்டாட்டிகள் கூட இருக்கிறதா அவ தனித்தனியா இருக்கா. 4 பேரும் சேர்ந்திருக்கிறத 4 பேரும் முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா. என்ன அர்த்தம்னா இதுல ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை வால்மீகி பகவான் ஸ்ட்ரைட்டா சூச்சனை பண்றார். கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டா அதுக்காக குடும்பம் பிரிஞ்சு போகலைன்னு அர்த்தம். அதையும் சூச்சனை பண்றார்.
நான் யூஸ்வலாக இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் எடுத்து சொல்லியிருக்காருங்கிறதுனால சொல்றேன். வால்மீகி எடுத்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துலங்கிறதுனால. அதுக்கப்புறம் இனிமேதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா? மூலாதாரம் ஆயிடுத்து. பாலகாண்டம்ங்கிறது மூலாதாரம். மூலாதாரத்திலே இருந்தா போருமா? அடுத்தடிக்கு போண்டாமா? மூலாதாரத்தை தாண்டி விட வேண்டாமா? அதுக்கு வருது அத. இந்த அத்தங்கிற பதம் எங்க வருதோ அங்க அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டானது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க எந்த சூத்திரம் எடுத்துங்கோ, ஆரம்பம் பார்த்தேன்னா அத சப்தத்திலேருந்து ஆரம்பிக்கும். அதங்கிறதே மங்கள வாச்சகமான சப்தம். சம்ஸ்கிருத பாஷையில அத அப்படிங்கிற சப்தம் மங்கள வாச்சகமான சப்தம். அதன்னு ஆரம்பிக்கிறார். பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறத அத அத ஆதஹ அத அதஹ அத அதஹ பிரம்ம ஜிக்ஞாசா. யோகசூத்திரம் ஆரம்பிக்கிறத அத யோகோபாசனம். கர்மசூத்திரம் தர்மசூத்திரம் ஆரம்பிக்கிறத அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றத அதை வியாக்கியானம் பண்ண என்ன பண்ணிருக்க பாருங்கோ. அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா மாத்திரம் இல்லை, அதாத்தோ அதர்ம ஜிக்ஞாசா கூட. ஏன்னா அதர்மம் எதுன்னு தெரிஞ்சாத்தானே அதை பண்ணாம இருக்க முடியும். அதே மாதிரி அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா அதாத்தோ அப்ரம்ம ஜிக்ஞாசா அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டோம்னா சர்வ சித்தாந்தமுமே வேஸ்டா போயிடும். என்ன இருக்கிறது எல்லாமே பிரம்மம் சொல்றத அப்பிரம்மம் ஏது இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பக்தி சூத்திரம் ஆரம்பிக்கிறத அத பக்தி வியாக்கியாசியாம. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறது, கதையை திரும்ப போறது. அதுக்காக அத அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன கொஞ்சம் சொந்த அட்டாச்மெண்ட் கொஞ்சம் மூலாதாரத்துல இருந்து அடுத்த சுவாதிஷ்டானத்துக்கு போகிறத இந்த கொஞ்சம் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ் நீங்க சொந்தக்காரெல்லாம் நம்மளை கெடுக்கலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சொந்தக்காரா நம்மளை கெடுத்தா, சித்தப்பா பொண்ணு கெடுத்தா, மாமா பொண்ணு கெடுத்தா, அண்ணா கெடுத்தா, அப்பா கெடுத்தா, பாட்டி கெடுத்தா, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அவ மேல வச்சுட்டு இருக்கப்பட்ட அட்டாச்மெண்டாக நம்மளை கெடுக்காது. வாஸ்தவத்துல பந்துக்கள் அப்படின்னு சொல்லுவா. பந்துக்கள்னு தமிழ்ல சொல்லுவா இல்லையோ? மலையாளத்துல சொந்தக்காரர்களுக்கு பந்துக்கள் தான் சொல்றது. எந்த பந்து ஆணு அப்படின்பா. பந்து ஆணுன்னு சொன்னாலே பந்தம் பண்றவான்னு அர்த்தம். ஏன்னா அவ பந்தம் பண்றலை, நம்ம அவ கிட்ட கயத்தை கொடுத்து வச்சிருக்கோம். கயரை வச்சு நம்ம அவளை கட்டுறோம். அந்த கயத்துக்கு தான் பாசம்னே தமிழ்ல சொன்ன. அது என்ன பாசம் தெரியுமா? வரும் பாசம் சொல்ல, ஆசா பாசம். அந்த பாசத்தை நம்ம அவ கையில கொடுத்து கட்டி வச்சுட்டோம். இந்த நீ என்ன விடாத கட்டி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அவ கையில கொடுத்துட்டோம். ஐயோ இவாள என்ன விட மாட்டேங்கிறாள், இவாள என்ன விட மாட்டேங்கிறாள் என்ன அர்த்தம்? இவாளால் நான் கெட்டேன். யாரு இன்னொன்னு என்னன்னா, ஒரு பராபஞ்சிகமான பாரமார்த்திகமான சத்தியம் என்னன்னு கேட்டா, யாரு நினைச்சாலும் நம்மளை நன்னாக்கவும் முடியாது, யாரு நினைச்சாலும் நம்மளை கெடுக்கவும் முடியாது. நானே எனக்கு நன்னாக்கிண்டா உண்டு, நானே என்ன கெடுதல் பண்ணிட்டா உண்டு. எனக்கு சூன்யம் நானே தான் வச்சுப்பேன். எனக்கு சூன்யம் நானே தான். பகவானாக்குன்னு சொல்லிருக்கான் இது பகவத்கீதையில. அதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. பகவான் வாச்ச என்ன சொல்றான்னா, ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர ஆத்மனா. அரே நீ தாண்டா உனக்கு பந்து. பக்கத்துல நீதாண்டா உனக்கு பந்து, நீதாண்டா இது சமத்தா இருந்து, நீதாண்டா உனக்கு பந்து, நீதாண்டா உனக்கு சத்ருன்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பந்துக்கள் மேல வச்சிருக்கப்பட்ட அட்டாச்மெண்ட முள்ள நீக்கிறது. முள்ள நீக்கிறது. அப்படி அதை நீக்கிறதுக்கு தான் பிளான் போடுறது. கே ராஜா வந்தார். அங்கேயே இருக்கார் கே ராஜா. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே தான் இருக்கார். பாருங்கோ, இந்த கே ராஜாவினுடைய வரவு எதுக்காக இருக்குன்னு கேட்டா,
கைகையினுடைய எக்ஸிஸ்டன்ஸே ராமாயணத்துல கைகைய கெடுதலா எல்லாம் சொல்லப்படாது. கைகைய மாதிரி ஒரு உத்தமி என்னுடைய திருஷ்டியில கிடையாது. ஏன்னா கைகை எப்பேற்பட்டவள் அப்படின்னா, வாஸ்தவமா பரதனுக்கு ராமன் மேல பூர்ண பக்தி இருக்கான்னு பரதனை டெஸ்ட் பண்றான், பரதனை ஸ்புடம் பண்றான். எதுக்காகன்னா ராமனுக்கே ஆட்படுத்தி வைக்கிறதுக்கு. உற்றோமே ஆனோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு கைகை. என்ன அம்மா தானே முதல் குரு. அந்த குருவா இருக்கப்பட்ட கைகேயி பரதனுக்கு என்ன பண்றா பாருங்கோ, அவ அண்ணாவை வர வச்சிருக்கான். அவ அண்ணாங்கிறது இங்க கதையா சொன்னா அண்ணா. கைகேயனுடைய என்ன சம்பந்தம் இருக்கு? கேகே ராஜா யுதாஜித் அங்கே இருக்கான். யுதாஜித் இருந்துட்டு சொல்றான் தசரதன் கிட்ட, நான் பரதனை கூட்டிட்டு போறேனே, நான் பரதனை கூட்டிட்டு போறேனேங்கிறத ராமனை விட்டு பிரிய வைக்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல ராமனை அண்ணா அண்ணா அண்ணாங்கிற அந்த திருஷ்டி பரதனுக்கு நீக்கி விடுறதுக்கு. அந்த திருஷ்டி என்ன ஞானம், பூர்ண ஞானத்துக்கு அப்புறம் அண்ணாவா பாக்குறதோ தம்பியா பாக்குறதோ குழந்தையா பாக்குறதோ அது வேற, அதுக்கு பாவம்னு பேரு. ஆனா இந்த ஞானம் அடையாமைக்கு பகவான் கிட்ட வந்து, பகவான் எனக்கு, நான் என்ன குழந்தையா பாக்குறேன், பகவானை நான் வந்து காந்தனா பாக்குறேன், பகவானை நான் வந்து பிரபுவா பாக்குறேன் அப்படிங்கிற அந்த பாவத்தை வருத்திக்கிறது தப்பு. பாவம் மரணம், ஞானத்திலிருந்து பாவம் மரணம். பாவத்துக்கு அப்புறம் ஞானம்ங்கிறது இல்லை. ஏன்னா பாவம்ங்கிறது எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. ஞானத்துக்கும் பக்திக்கும் மேலேயாத்தான் ஸ்ரீமத் பாகவதம் பாவத்தை சொல்லிட்டு வைக்கிறது. அப்படி சொல்றத பாவத்துக்கு அப்புறம் ஞானம் வரப்படாது, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பாவம் வரணும். இப்ப பரதன் அண்ணாவை, ராமனை, பரபிரம்ம வஸ்துவ அண்ணா அண்ணா அண்ணான்னு பார்த்தானா அது பரதனையும் கட்டி போடும், ராமனையும் கட்டி போடும். அப்ப என்ன பண்ணணும்னா பரதனுக்கு முதல்ல ஞானத்தை புகுத்தணும். அந்த ஞானம் புகுத்ததுக்கு அப்புறம் நீ பாவத்துல அண்ணா கூட பாவத்துல இரு. அண்ணா என்ன பார்க்கணுமோ, அண்ணாவா பார்க்கணுமா, குழந்தையா பார்க்கணுமா, என்ன பார்க்கணுமோ அப்படி பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நீ சம்பாதிக்க வேண்டிய ஞானம் சம்பாதிச்சு. இதுக்காகத்தான் கேகே ராஜாவான யுதாஜித்து பரதனை முள்ள பிரிக்கிறான். இது பரதன் இப்போ தெரியாது, பரதனுக்கு ராமன் கொடுக்கப்பட்ட உபதேசமே இதுதான். அங்க வந்து கெஞ்சறான். அப்ப கூட அவன் கெஞ்சறத அண்ணா அப்படின்னு கூப்பிடலை, அவன் குருவா தான் ராமனை பார்க்கிறான். சொல்றான், தஸ்யமே தாசஸ்ய சிஷ்யஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. நான் அவனுடைய தாசன், சிஷ்யன், பக்தன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவன் கெஞ்சி கூத்தாடுறான். ஒரு பெரிய பாறைக்கல்லு வைரக்குன்று அப்படின்னு கம்பன் சொன்னானே, அந்த ஒரு பெரிய பாறைக்கல்லு வைரக்குன்று இருந்தா கூட மெல்ட் ஆகி போயிருக்கும், ஈஸியா மெல்ட் ஆயிருக்கும். பரதன் சொன்ன பேச்ச கேட்டு ராமன் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து இருக்கார். சொல்றார், பரதா நீ நான் அப்படின்னு என்னை தனியா பார்த்தேன்னா உனக்கு இருக்கும் பிரிவுங்கிறது உண்டு. நீ உனக்குள்ள என்ன பாரு, அப்போ பிரிவு கிடையாது. ஏன்னா அது ஒரு இன்செக்யூரிட்டி. அது இந்த இன்செக்யூரிட்டியாகவே துவைதத்தில் இன்செக்யூரிட்டி உண்டு. அப்ப அதுக்காக இங்க கேகே ராஜனே வந்து பரதனுக்கு முள்ள அந்த ஞானத்தை புகுத்துறதுக்கு. ஏன்னா கைகேயி கூட சம்பந்தம் கைகேயி குரு, அந்த குரு சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் வித் குரு தத்துவம் கூட்டிட்டு போறத. அத கேகய ராஜஸ்ய புத்ரோ வசதி புத்திரகா துவாம் நேதும் ஆகதோ வீரா யுதாஜித் மாதுலஹா தவ. உன்னுடைய மாமா அவன் வந்து உன்னை கேகே தேசத்துக்கு கூப்பிட்டு போறேங்கிறான், போறையா? கேட்ட உடனே பரதன் சொல்றான், கமனாய அபிச்சக்கிரமே, போகிறதுக்கு தயாராயிட்டானாம். அப்பவும் தனியா போகலையா, சத்ருக்ன சகிதா, சத்ருகன் கூட போகிறதுக்கு தயாராயிட்டேன்னா. சத்ருகன் இல்லாமக்கி பரதனால ஆசா பாசத்தை அறக்க முடியாது. ஏன்னா ஆசா பாசம் அப்படிங்கிற பெரிய சத்ருவை இல்லாம பண்றவன் சத்ருகன். எல்லாத்துக்கும் மேல பரதனுக்கு ராம பக்தி வேணும், ராம பக்தனாவே இருக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா ஞானியா இருக்கணும் அப்படின்னு உண்டானா 3 சத்ருக்களை ஒழிச்சே ஆகணும். அந்த 3 சத்ருக்களை நன்னா ஒழிச்சவன் சத்ருகன். அதுல ஒண்ணு காமம், காமினி, 2வது காஞ்சனம், 3வது கீர்த்தி. இந்த காமினிங்கிற சத்ருவை ஒழிச்சுடலாம், லஸ்ட் இல்லாம பண்ணிடலாம்.
பணத்து மேல் இருக்கப்பட்ட ஆசை, பொருள் மேல் இருக்கக்கூடிய ஆசை, காஞ்சனம், அதையே இல்லாம பண்ணிடலாம். ஆனா என்ன ஆகும் தெரியுமா? என்னாட்டம் உண்டா? என்னாட்டம் யாரு இருக்கா? காமினி காஞ்சனத்தை ஜெயிச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற அந்த கீர்த்தியை மட்டும் ஒழிச்சு கட்ட முடியாது. பெரியவாளுடைய பூர்வாசிரமத்து தம்பி சிவன் சார், அவர் ஒருத்தருக்கு பிளெஸிங்ஸ் எழுதி கொடுத்தார். I am giving you the choicest blessings. பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுகிரகம் என்னதுன்னா, you will never become popular. நீ புகழே அடைய மாட்ட. என்ன பெரிய பிளெஸிங்ஸ் தெரியுமா? ஏன்னா பகு ஜென்மத்தில பண்ணக்கூடிய பாபத்தினுடைய பலனா ஒரு ஜென்மத்தில புகழ் கிடைக்கிறது. அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா, எல்லாம் புகழுக்கு வேண்டி பண்றேன், புகழுக்கு வேண்டி பண்றேன், புகழுக்கு வேண்டி பண்றேன், எனக்கு வேண்டி பண்றேன்னு போயிடுறது. நீ எதுக்குடா ராமாயணம் படிக்கிறாய்? புகழுக்கு வேண்டி படிக்கிறேன். நீ எதுக்குடா ராமநாமன் சொல்றாய்? நான் ராமநாமன் சொன்னா தானே எல்லாரும் என்ன ராம பக்தன் சொல்லுவா. இதுதான் பக்தி பரவசம். பக்தி பரவசம் பா. தபோனம் பெரியவா சொல்லுவா, பக்தி நம் வசம் இருக்கட்டும், பரவசம் வேண்டாம். பக்தி நம்ம வசம் இருக்கணும். பரதனை இந்த கீர்த்திங்கிற சத்ருவை ஒழிச்சவன் சத்ருகன். என்ன ஏன் சொல்றேன்னா, பரதனுடைய பேராவது அங்கங்க வருது ராமாயணத்துல. ராமனுடைய பேரு நிறைய இடத்துல வருது. லக்ஷ்மணனுடைய பேரு ராமன் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் லக்ஷ்மணனுடைய பேரு வருது. லக்ஷ்மணனுக்கு தனியாகவும் பேரு வருது. ஆனா இந்த சத்ருகனுடைய பேரு மட்டும் தனியா வராது. எங்கெல்லாம் பரதன் இருக்கானோ, இல்ல எங்காவது ராமன் இருக்கானோ, ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சே வருது. கீர்த்திங்கிற அந்த சத்ருவை ஜெயிச்சவன் சத்ருகன். முதல் ஸ்லோகமே சத்ருகன் கொடுத்தான். சத்ருகனா நித்திய சத்ருகனான்னு சொல்லிட்டான். அதனால இந்த சத்ருகனோட கூட போகிறதுக்கு தயாரானார். இங்கே ராமனோ அப்பா வதனத்தை கேட்டு எல்லாருக்கும் பிரியத்தையும் ஹிதத்தையும் பண்ணிட்டு இருக்காராம். பாருங்க, உபனிஷத்தியாக்கும் வால்மீகி சொல்றாங்கிறது என்னமா ஓரோ இடத்துலயும் காட்டுறாருன்னா, கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா நச்சிகேதஸுக்கு சொல்றத ரெண்டு விஷயம் இருக்குப்பா. ஒன்னு பிரேயஸ், இன்னொன்னு ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்றார். ஹிதம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஸ்ரேயஸ், இஷ்டம் என்னமா இருக்கோ அதுக்கு பிரேயஸ்ன்னு பேரு. பிரேயஸ் எப்பவுமே நல்லதா இருக்காது, ஹிதம் ஸ்ரேயஸ் எப்பவுமே பிடிச்சது இருக்காது. ஆனா ஹிதம் தான், ஸ்ரேயஸ் தான், அது எப்பவுமே நல்லதா இருக்கும். பிரேயஸ் எப்பவுமே தோஷமா இருக்கலாம். அதனால இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் ரெண்டும் பண்றாராம் ராமன். எது ஹிதமோ அத பண்றதுக்காக பிரியத்துக்குள்ள வச்சு ஹிதத்தை பண்றார். மருந்து கசப்பு, ஆனா குழந்தைக்கு சாக்லேட்டுக்குள்ள வச்சு கொடுக்கிறார். அப்படி சாக்லேட்டுக்குள்ள வச்சு கொடுக்கிறார் குழந்தைக்கு. இது மாதிரி பிரேயஸ் ஸ்ரேயஸ் ராமர் பண்றாரு. பிரம்மவஸ்து வித்யக்கும் அவித்யக்கும் அதுதானே காரணமா இருக்கும். அப்படி சொல்லிண்டு அங்க அவ எப்படி இருக்கா அப்படின்னா, சீதையும் ராமனும் பரஸ்பரம் ஹிருதயத்தை தங்களை ஆறு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கா, தங்களுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கா, எல்லாமே ஹிருதயத்தால புரிஞ்சுக்கும்படியா இருக்கான்னு சொல்றார். தட்சிணேஸ்வரத்துல 5.5 மாசம் ஒரே ரூம்ல இருந்தா பரமஹம்சரும் சாரதா தேவி. பரமஹம்சருடைய கை தப்பான ஒரு எண்ணத்திலேயோ சாரதா தேவி மேல கை படலை. எப்படி அப்புறம் இருந்தா புரிஞ்சுண்டா. ஆனாலும் பரமஹம்சர் கேட்டார், அம்மா உனக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்குன்னு அதை பூர்த்தி பண்ண வேண்டிய தர்மம் எனக்கு இருக்கு, நீ என்ன சொல்றாய் அப்படின்னு உடனே சாரதா தேவி சொல்றா, ஒருத்தன் ஏந்திருந்து நடக்கிறான்னா நிழல் கிட்ட கேட்டு நடப்பனா, நான் உங்க நிழல் மாதிரி. ஒரு வாட்டி பரமஹம்சருடைய மனசை சாரதா தேவி எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஒரு வாட்டி பாணி ஹாட்டில் உற்சவத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு பரமஹம்சர். நித்யானந்த பிரபுவால ஆரம்பிக்கப்பட்ட உற்சவம் பாணி ஹாட்டி உற்சவம், ரத யாத்திரை மாதிரியே அங்க ஆரம்பிக்கப்பட்ட உற்சவம். அதுக்கு பரமஹம்சர் கிளம்புறார். சாரதா தேவி கூட இருக்கிறவள்கிட்ட சொல்லிவிட்டா, நானும் வரலாமா கேளு அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே பரமஹம்சர் சொன்னார்,
அவளுக்கு வேணுமானா வர சொல்லு அப்படின்னா பாருங்க, அவளுக்கு வேணுமானா வர சொல்லுன்னு சொன்னா உடனே சரதேவி திரும்பி வந்துட்டான். என்னதான் அவருக்கு இஷ்டம் இல்லை, அவருக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேணுமானா வர சொல்லுங்கிறார். அப்ப அவருக்கு இஷ்டம் இல்லைங்கிறது தெரியறதுன்னு சொன்னோடனே அவ வந்து சொன்னா அவ வரது இல்லையாம் அப்படின்னு சொன்னா. அத்தையா அவர் சொல்றாரு. உடனே என்ன பேசிண்டா, இங்க ஒண்ணுமே பேசிக்கல, வெளில இருந்து பார்த்தா வர சொல்லுங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா அவளுக்கு இஷ்டம் உண்டானா வர சொல்லுங்கிறதுலயே அவள் எல்லாம் புரிஞ்சுட்டா. பாத்தியா சொல்றார், வந்து சொல்லவாள்கிட்ட சொன்னா, பாத்தியா சாட்சாத் சரஸ்வதியினுடைய அவதாரமாக்கும் அவள், எவ்வளவு புத்திசக்தி பாத்தியா அவளுக்கு, நான் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்னு அதை புரிஞ்சுட்டா பாரு. அப்படி பரஸ்பரம் விஷ்ணு ஸ்ரீயா இவ அமரேஸ்வரஹான்னு மகாலட்சுமி கூட விஷ்ணு இருக்கிற மாதிரி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் இருக்கிற மாதிரி என்ன அதேதான் பிரித்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு கேட்டான் கம்பன். அப்படி மகாலட்சுமி கூட பரமேஸ்வர பகவான் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி அயோத்தியாங்கிற அந்த வைகுண்டத்துல ஸ்ரீ சீதையும் ராமனுமா இருக்கா. விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா அமரேஸ்வரஹா அப்படின்னு இருக்கா. அதீவ ராமஹா சுசுபே மூதான்விதா. இப்ப ராமர் எப்பவுமே சோபையோடு இருக்கக்கூடியவர், சீதையோடு கூட இன்னும் ரொம்ப சோபிச்சுட்டு இருக்காராம், அதீவ சோபையோடு இருக்காருன்னு சொல்லி பாலகாண்டத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கிறேன். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதா ஜானகி காந்த ஸ்மரணம்.